ஹலோ மை டியர் பசங்களா, என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு செஷனை? எல்லாருக்கும் என்னோட ஆடியோ வீடியோ நல்லா தெளிவாக கேட்குதுன்னா சாட்டில் போடுங்கயா. ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? வணக்கம் நாட்டி ஷின்சான், மெசேஜ் பாயிண்ட், அப்புறம் நிஷா டாக்ஸிக் எடிட்ஸ். வணக்கம் 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 மை டியர் பசங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு, அதாவது நம்மளோட அசால்ட் பேட்ச். அசால்ட்னா என்னது? நம்மளோட சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு, இந்த போர்டு எக்ஸாம் எல்லாம் நம்ம 9th and 10th பசங்க ஈஸியா we are going to beat it and get a great score இல்லையா? ஸோ அதனால தான் இந்த சீரீஸ்க்கு பேர் அசால்ட்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன சாப்டர்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து. ஓகேவா? ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த சாப்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம பார்த்தோம் சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் வி வில் கம்ப்ளீட். சரியா? வெரி குட் வெரி குட். எஸ் எஸ் சுஜாதா, கவலைப்படாத, ஐ வில் டீச் யூ. சரியா சார்? 11th எப்போ சார் எடுப்பீங்க? அருண், குவார்டர்லி மட்டும் நம்ம டார்கெட் இல்லையா? நம்ம வந்து போர்டு எக்ஸாம், நீட்டு, ஜேஇ அந்த லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். கண்டிப்பாக லெக்சர்ஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடினா சாட்டில் உங்கள் சந்தோஷத்தை காமிங்கயா, உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை சாட்டில் ஒரு ஏடி ஸ்கொயர். நம்மளோட சேனலோட ஸ்லாங் ஏடி ஸ்கொயர்னா என்னது? புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏடி ஸ்கொயர்னா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், அதான் நம்மளோட சேனலோட ஸ்லாங்கு. அதை நீங்கள் எல்லாரும் சாட்டில் போடுங்க, ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாத்தி. யார்ப்பா அந்த வாத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட பேர் வந்து ஷிமோன் ஜோசப். நானும் உங்களை போலவே தமிழ்நாட்டில் தான் படித்தேன். நான் வந்து இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்னால் இந்த ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ அந்த ஜேஇ மெயின்ஸில் நான் வந்து தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ரேங்க் 5, அப்புறம் அட்வான்ஸை கிளியர் பண்ணி நம்ம சென்னையில் இருக்க ஐஐடி மெட்ராஸ், இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ், அங்கே தான் நான் படித்தேன். படித்து முடிச்ச பிறகு எனக்கு டீச்சிங்னா ஒரு ஆசை. அதனால தான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு யூடியூப்பில் நின்றுக்கிட்டு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஷுர் யூ கைஸ் ஆர் able to catch up and able to grasp whatever we teach. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சேனல் வந்து தமிழ் பசங்களுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லாரும் சேர்ந்து வாங்க, ஒன்றா நம்ம இந்த சேனலில் லைவில் கற்றுக்கலாம். ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. திஸ் இஸ் யோர் குவார்டர்லி ரஷ். அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சேனல் பேர் வந்து வேதாந்து மாஸ்டர். இது வந்து வேதாந்துவால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தமிழ் சேனல். தமிழில் பேசுகிற பசங்க எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் இந்த சேனல் பார்த்து பெனிஃபிட் அடையலாம். ஸோ மறக்காமல் இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப் போடு. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? டிட் யூ ஸ்மாஷ் தி லைக் பட்டன்? ஷால் வி பிகின்? ஷால் வி பிகின்? பிகின்னா அப்போ போடு சாட்ல ஒரு ஃபயர் சிம்பிள் போடுங்க, ஒரு ஏடி ஸ்கொயர் போடுங்க. அதோட நம்ம ஆரம்பிக்கலாம். 11th எப்போ சார் ப்ரொஜெக்டைல் மோஷன்? 11th ப்ரொஜெக்டைல் மோஷன் இன்னைக்கு 7:30 மணிக்கு ஐ ஹவ் ஸ்கெட்யூல். ஸோ இந்த செஷன் நல்லபடியாக முடிஞ்சு இஃப் ஐ ஆம் ரெடி அண்ட் ஆல் ரைட் ஐ வில் டேக் இட் அட் 7:30 பக்கா. ஓகே, சரி சரி சரி. என்னையா எனர்ஜி எங்கேயா? சாட்டில் எனர்ஜியே காணும். ஒரு ஃபயரு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நம்ம 10th பசங்க எனர்ஜியை காமிங்கயா. உங்களுக்காக தான் இந்த செஷன் கரெக்டாக நான் 5 மணிக்கு வச்சுருக்கேன். ஸோ தட் நீங்கள்லாம் ஸ்கூலில் முடிச்சு ஒழுங்காக வந்து பார்ப்பீங்கன்னு. ஆனால் உங்கள் எனர்ஜியை பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமா தெரியலையே. வெரி குட் வெரி குட். இப்போ தான் ஸ்லோவாக வருது. ஸ்ரீ குரு, மோக்ஷிதா, ஹரி த லெஜெண்ட். மென்டி இல்லை, வி குவிஸ் இருக்கு. ஓகேவா? வேதாந்து குவிஸ். அது வந்து நீங்கள் கிளாஸ் முடிஞ்ச உடனே அட்டென்ட் பண்ணலாம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது. கிளாஸ் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் குவிஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஓகே, ஸோ பசங்கள்லாம் பதில் சொல்லிட்டாங்க, எல்லாருமே ஃபயரை போட்டாச்சு, அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மேரத்தான், அதாவது ஒரு 1 hour இல்லை 1.5 மணி நேரம் செஷன் கண்டிப்பா போகும். ஸோ பசங்களா 6:30 மணி வரைக்கும் நீங்க கவனம் தவறாம பார்க்கணும், கவனம் தவறாம கேட்கணும், நிறைய கேள்விகள் கேட்கலாம், ஒரு இன்டராக்டிவா நீங்க கத்துக்க போறீங்க, பயங்கர ஃபன்னா. ஓகேவா? நான் சும்மா புக்ல இருந்து வாசிக்கிறமா வாசிக்க போறது இல்ல, ஏன்னா இந்த சாப்டர் ஆல்ரெடி ரொம்ப மொக்க. அப்படியே நம்ம புக்ல இருந்து வாசிக்கிறமா வாசித்தா எல்லாரும் தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஆனா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல செய்ய போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. எப்படி நம்ம கேஜிஎஃப் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காம நீ பாப்பியா? சார் நான் ஒன்றும் கேஜிஎஃப் பார்ட் 2 பார்க்கல சார், ஏன்னா பார்ட் 1 பார்த்த பிறகு தான் நான் பார்ப்பேன், அந்த முடிவோட தான் இருக்கேன். அது போல படிப்புலையும் பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து பார்ட் 1 பார்த்துட்டு வா, அப்பதான் உனக்கு புரியும். சரியா? ஸோ இப்போ பார்ட் 2 நம்ம ஆரம்பிக்கலாம், கெத்து பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். உங்க எல்லாருக்குமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அது ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாரும் கொஞ்சம் கவனமா யூ ஹேவ் டு லிசன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா பசங்களா? எல்லாம் ரெடியா? சார் ஐ ரோட் சயின்ஸ் எக்ஸாம் வெல் எஸ்டர்டே, தேங்க்யூ. தென்றல், ரொம்ப சந்தோஷம் தென்றல். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் தான் வி வெயிட் அண்ட் வி டீச். ஐ எம் கிளாட் இட்ஸ் ஹெல்பிங். ஓகே, ஸோ இப்போவே நீ நல்லா பண்ணுறீன்னா போர்டு எக்ஸாம்லாம் தெரிக்க விட்டுடலாம், கவலையப்படாத. ஓகேவா? ரெகுலராக அடிக்கடி வீடியோஸை கவனமாக நோட்டீஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பாக யூ வில் டூ வெல். ஓகே, போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐ வில் டேக் கேர் அசால்ட்டா. ஓகே, கிரேட். ஸோ ஆரம்பிக்கலாம்யா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ முதலாவது ஹவு டு மெட்டல்ஸ் ரியாக்ட் வென் தே ரியாக்ட் வித் அதர் மெட்டல் சால்ட் சொல்யூஷன்ஸ். அதாவது ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டல் சால்ட் சொல்யூஷனும் ரியாக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டல் சால்ட் சொல்யூஷனும் ரியாக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. என்னைக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிக்கிறது தான் நல்லது, அப்பதான் உன்னால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? என்னைக்கும் விஷுவலைஸ் பண்ணி அதை புரிஞ்சு படிக்கிறது தான் நல்லது. ஓகேவா? டப்பா அடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. எப்பப்பெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமோ ப்ளீஸ் ட்ரை டு விஷுவலைஸ். சரியா? அதான் என்னோட சஜஷன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்? மெட்டல் பிளஸ் சால்ட் சொல்யூஷன் ஆஃப் பி வில் கிவ் யூ சால்ட் சொல்யூஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி. இது எப்போ நடக்கும்? இது எப்போ நடக்கும்னா when A is a more reactive metal than B. ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுக்கு பேர் என்னது? நம்ம எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கோம். எந்த சாப்டர்ல? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்ட் as displacement reaction. This type of reaction is called as displacement reaction. ஏன்? ஏன்னா A வந்து B எட்டி உதைக்குது. என்னது? நவருப்பா பின்னு சொல்லி எட்டி உதைச்சிட்டு பியோட வீட்ல வந்து உட்காந்துக்குது. அதுக்கு பேர் தான் மோர் ரியாக்டிவ் மெட்டல் ஏ. ஏ என்ன பண்ணுது? அழகா பியோட சால்ட் சொல்யூஷன்ல வந்து பியை தட்டி விட்டு ஏ இஸ் சிட்டிங் இன் த சால்ட் சொல்யூஷன் அண்ட் பி வில் பி கிக்ட் அவுட். அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆனா இது நடக்கணும்னா ஏ வந்து பியோட மோர் ரியாக்டிவா இருக்கணும். ஏ வந்து பியோட மோர் ரியாக்டிவா இருக்கணும். தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், நிறைய எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி தரணும். சார் எப்படி சார் ஏ வந்து மோர் ரியாக்டிவ் இல்ல பி வந்து மோர் ரியாக்டிவ்னு எப்படி சார் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா குண்டா பெருசா இருந்தானா ஒரு பல்லியா இருக்க ஆளை வந்து அடிச்சிருவான், அப்ப எனக்கு தெரியும். இப்போ வந்து 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒரு பையன் வந்து நல்லா டாலா குண்டா செம்ம மாசா வெயிட்டா இருக்கான், பாடி பில்டர் மாதிரி. ஆனா இன்னொரு பையன் வந்து குள்ளமா ஒல்லியா இருக்கான். ஸோ அவங்க 2 பேர் சண்டை போட்டா நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணலாம், கண்டிப்பா அந்த டாலா பெருசா இருக்க வந்து இந்த சின்னதா இருக்கவனை அடிச்சிருவான். ஆனா
மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கப்போ எப்படி நம்ம கெஸ் பண்றது எது மோர் ரியாக்டிவ் எது லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு? ஸோ அதுக்கு தான் we have something called as reactivity series. அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கை ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள், நம்மளுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட், இந்த கெமிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழகா தம்பிங்களா நான் வந்து வரிசையா அடிக்க வைக்கிறேன், நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆர்டர்ல தே ஹவ் பிளேஸ்ட். எது மோஸ்ட் ரியாக்டிவ் மேலே வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ்னா அது கீழே, கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ்னா அது கீழே, அந்த மாதிரி ஆர்டர்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெட்டல்ஸை அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம அசால்ட்டா இந்த மாதிரி டுபாக்கூர் கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா பசங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தானே? வேற லெவலா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஹவு டு தே நோ சார்? திலீப், அந்த காலத்தில் அவங்க நிறைய ரியாக்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கயா. இப்போ நம்மளால வந்து எல்லா தடவையும் ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ரியாக்டிவா பொட்டாசியம் ரியாக்டிவா நீ வந்து கேட்குற. இப்போ திலீப் வந்து என்கிட்ட கேட்குறான், ஷிமோன் சார் சோடியம் ரியாக்டிவா பொட்டாசியம் ரியாக்டிவா சார்? நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியாது. இப்போ நம்ம வந்து 900 பிசியில் இருக்கும். என்னது 900 பிசி? ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ வந்து இந்த கெமிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது. சோடியம் பொட்டாசியம் மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டு எது மோர் ரியாக்டிவ்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து 2-3 ரியாக்ஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊற்றி பார்ப்போம். தண்ணியும் சோடியமும் ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்? இட் வில் பி எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன். கேள்விப்பட்டிருப்பீங்கள? நான் ஆல்ரெடி போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். ஸோ எது ரொம்ப விகரஸா ரியாக்ட் பண்ணுது பாரு. பொட்டாசியம் பயங்கரமா வெடிதா இல்ல சோடியம் நிறைய வெடிதா? ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் எது மோர் ரியாக்டிவ்னு. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணி, ஒவ்வொரு எலிமெண்ட் வச்சு நிறைய ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணி, அவங்க பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க அழகா அடுக்கியிருக்காங்க. எப்படி? எது மோஸ்ட் ரியாக்டிவோ மேலே போட்டு, எது லீஸ்ட் ரியாக்டிவோ கீழே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது மோஸ்ட் ரியாக்டிவ்? மோஸ்ட் ரியாக்டிவ் வந்து பொட்டாசியம். எது லீஸ்ட் ரியாக்டிவ்? இந்த கோல்டு பிளாட்டினம். எதுக்கு கோல்டு பிளாட்டினம்னா ரொம்ப காஸ்ட்லி? எதுக்கு நம்ம செயின்லாம் 1 லட்சம் 2 லட்சம் விற்கிறாங்க? நம்ம நகை கடைக்கெல்லாம் போயிருப்போம்ல, நம்ம ஜிஆர்டி, பிரின்ஸ் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி பல இடத்துக்கு நம்மலாம் போயிருப்போம் அம்மா அப்பாவோட. அப்போ ஏன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு? ஏன்னா இந்த கோல்டு பிளாட்டினம்லாம் தே டோன்ட் ரியாக்ட் அட் ஆல். அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா ரியாக்ட் பண்ணி அழுக்காயிட மாட்டாங்க. அதனால தான் அது எக்ஸ்பென்சிவ். ஸோ கோல்டு பிளாட்டினம்னா லீஸ்ட் ரியாக்டிவ். ஆனால் மோஸ்ட் ரியாக்டிவ் பார்த்தீங்கன்னா மேலே பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து பயங்கர ரியாக்டிவ். இட் இஸ் சோ ரியாக்டிவ் தட் நம்ம வந்து சும்மா வெளியெல்லாம் வைக்கவே முடியாது. ஏன்னா வெளியே வச்சாலே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி பத்திக்கும், நெருப்பு தான். புரியுதா? ஸோ அதனால பொட்டாசியம் சோடியம்லாம் இருக்கிறதுலே மோஸ்ட் ரியாக்டிவ். அவங்களாம் ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மேலே வருவாங்க. அப்போ கீழே இருக்கிறது யாரு? கீழே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு, பிளாட்டினம் அண்ட் சோ ஆன். காட் இட்? That is how you learn it. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் கிளியரா? சந்தோஷமா? அடுத்ததுக்கு போலாமா? எல்லாரும் ஹாப்பினா போடுங்க ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். சூப்பர் டாக்ஸிக் எடிட்ஸ், ஃபேன் ஆஃப் இந்தியா, வேற லெவல்யா, கெத்து பண்றீங்க எல்லாரும். ஸோ இப்போ நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்ப்போமா? யார் யாரெல்லாம் கியூரியஸா இருக்கா? சார் எப்படி சார் ரியாக்டிவிட்டி சீரிஸ் இருக்கும் காமிங்க சார், ஐ வாண்ட் டு லுக் அட் இட். ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரிஸ் வச்சு நம்ம நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸும் நான் கேட்க போறேன் இப்போ. சரியா? வெரி குட் ஜூலியா. குலலி ராஜேந்திரன், கண்டிப்பா உனக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாத. எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், கெத்து பண்ண போறோம். நம்ம போர்டு எக்ஸாம நான் சொன்ன மாதிரி அசால்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாம் கவர் பண்ணலாம். நீங்க ரெகுலரா இருங்க. ஓகேவா? நான் நேற்று சொன்னது மாதிரி நீங்க எடுத்துட்டேன்ல. நான் நேற்று வந்து இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது என்னோட வீட்டில் நெட் வேலை செய்யலை, ஏனே தெரில. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ ஹவ் டேக்கன் த செஷன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ்டாக இருந்தீங்கன்னா, இந்த சேனலில் ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்களும் இந்த ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ரெகுலராக இருந்தீங்கன்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து
எங்கேயோ போயிடலாம். ஓகேவா? சரி, ஆரம்பிக்கலாம்யா. வெரி குட், சூப்பர் ஸ்ரீகுரு. ஸோ இப்போ இதாயா ரியாக்டிவிட்டி சீரீஸ். ஸோ நான் சொன்னது போல ரொம்ப கோவக்காரன் யாரு? பொட்டாசியம். கோவமே படாத ஆளு, யார்ட்டுமே சண்டை போட மாட்டேன், நான் உண்டு தனியா இருப்பேன் அப்படின்னு இருக்கவன் தான் கோல்டு. கோல்டு வந்து யார்ட்டுமே சண்டை போட மாட்டாரு, அவர் வந்து ரியாக்டிவே கிடையாது. ஆனா பொட்டாசியம் இருக்காரு, சும்மா வெளியே விட்டாலே சூறாவளி தான். புரியுதா? ஸோ பொட்டாசியம் வந்து பயங்கர ரியாக்டிவ், சோடியம் கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவ் than பொட்டாசியம், ஆனா still it is very reactive. Calcium, magnesium, aluminum, and then zinc, iron, lead, and then you have hydrogen, then you have copper, mercury, silver, and then gold. Got it? எல்லாருக்கும் புரியுதா? சந்தோஷமா? ஸோ இதான் ரியாக்டிவ். ஸோ மேலே இருக்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ், நடுவில் இருக்கிறது ஓகே, கீழே இருக்கிறது பயங்கரம் லெஸ் ரியாக்டிவ். சரியா? ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் சொல்ல முடியும் யாரு யாரை தூக்குவா. புரியுதா? ஸோ a more reactive metal will displace a less reactive metal. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? a more reactive metal will displace a less reactive metal. ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த சீரீஸ்ல மேல இருக்கிறது கீழே இருக்கிறத தூக்கிரும். புரியுதா? ஸோ இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இதை எப்படி சார் மனப்பாடம் பண்றது? பசங்களா, இதை எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு நான் ஒரு சின்ன ஐடியா வேணா தரேன். பீரியாடிக் டேபிள் மூலமா நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நான் வந்து உங்களை போல நான் 10th படிக்கும் போது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, இந்த நிமோனிக்ஸ்னா யூ கேன் ட்ரை இட். ஆனால் அதோட எனக்கு பிடிச்ச விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் குரூப் வந்து கொஞ்சம் பயங்கரம் ரியாக்டிவ், அப்புறம் செகண்ட் குரூப், அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதுலேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ அந்த விதமாக படித்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? பிளாட்டினம் எங்கே சார் வரும்? பிளாட்டினம் கோல்டுக்கும் கீழே வரும், பயங்கரம் லெஸ் ரியாக்டிவ். ஓகேவா? ஸோ பிளாட்டினம், கோல்டு, சில்வர்லாம் தே ஆர் வெரி லெஸ் ரியாக்டிவ். ஸோ யூ கேன் ரிமெம்பர் இட் லைக் தட். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது போலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது நடக்குமா நடக்காதா? இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? உண்மையா பொய்யா? நடக்குமா நடக்காதா? எவ்ரிபடி டெல் மீ. சார் மெக்னீசியம் ரியாக்ட் வித் வாட்டர், வை? டாக்ஸிக் எடிட்ஸ் போன கிளாஸ் நடத்துனது போன கிளாஸோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதை போய் நீங்க போன கிளாஸ் வீடியோ பாருங்க, உனக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் கேட்டது என்னது? இந்த ரியாக்ஷன் உண்மையா பொய்யா? நடக்குமா நடக்காதா? எல்லாரும் யோசித்து பதில் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. யோசிங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இவன் வந்து இவனை தூக்குனா இவன் வந்து இவனோட பெரிய ஆளா இருக்கணும். ஜிங்க் வந்து காப்பரை எட்டி உதைச்சிட்டு காப்பர் இருக்க இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ ஜிங்க் வந்து காப்பரோட பலமா இருக்கணும். இட் should be more reactive than copper. அது எப்படி கண்டுபிடிப்ப? ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பார்ப்ப. ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பார்த்தா ஜிங்க் மேல இருக்கு, காப்பர் கீழே இருக்கு. மேல இருந்தா வெயிட், அப்ப ஜிங்க் வந்து காப்பரோட மாஸ். ஸோ ஜிங்க் அப்ப என்ன பண்ணும்? காப்பர் எட்டி வச்சுட்டு காப்பர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு காப்பரை வெளியே துரத்திடும். ஓகே, ஸோ இது நடக்கும். That's the right answer. So this reaction will happen. So whoever said will happen or true, you guys are right. Absolutely right. Super. ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வரும். அட்லீஸ்ட் ஒரு 1 மார்க் 2 மார்க் கேள்வி இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? எல்லாரும் சந்தோஷமா? அடுத்ததுக்கு போகலாமா? வெரி குட் பசங்களா, சூப்பர். ஸோ இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு பாருங்க. எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? கடன்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்ல ரிவிஷன். அதே மாதிரி ரியாக்ஷன்ஸும் எழுத கற்றுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து சரியான பதில் சொன்னால் எனக்கு சந்தோஷம். ஆனால் ரியாக்ஷன் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் சந்தோஷமான விஷயம். ஸோ அதையும் சைட் பை சைட் கற்றுக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் டீச் பண்ணுறேன். சரியா?
ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ரியாக்ஷனை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரி குட். எவ்ரிபடி இஸ் ரைட். இதுவும் நடக்கும். வெரி குட் பசங்களா, சூப்பர்யா. எல்லாரும் வேற லெவல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். இட்ஸ் ட்ரூ. ஏன்? ஏன்னா இங்க என்ன நடக்குது? லெட் வந்து காப்பர் சால்ட். இது வந்து ஒரு சால்ட் ஆஃப் காப்பர், காப்பர் குளோரைடு. ஓகே, ஸோ லெட் வந்து இட் இஸ் ரியாக்டிங் வித் த சால்ட் ஆஃப் காப்பர். வாட் இஸ் ஹேப்பனிங்? லெட் வந்து காப்பரை எட்டி உதைக்குது. லெட் வந்து காப்பர் எட்டி உதைச்சிட்டு காப்பர் இருக்க இடத்துக்கு லெட் வந்துடுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? லெட் வந்து காப்பரோட சண்டை போட்டா லெட் தான் ஜெயிக்கும். அப்போ லெட் வந்து மோர் ரியாக்டிவ். அது உண்மையா இல்லையா? ரியாக்டிவிட்டி சீரிஸ் பாரு. ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்தா லெட் வந்து காப்பருக்கு மேல இருக்கு. ஸோ காப்பருக்கு மேல இருந்தா அப்போ லெட் தான் மாசு, லெட் தான் வெயிட். அப்போ லெட் வில் டிஸ்பிளேஸ் காப்பர் அவுட் ஆஃப் இட்ஸ் சால்ட் சொல்யூஷன். புரிஞ்சா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? So shall we move forward? Very good guys, you guys are awesome. So now let's go forward and have a look at one or two more examples. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த டாபிக்கு போலாம். சரியா? எல்லாருக்கும் கிளியர் தானே? சூப்பர்யா. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாம். இதை நீங்க சொல்லுங்க பாப்போம். Everybody quickly. என்னையா பதில்? So what will happen here? Copper plus zinc sulfate. So I am reacting copper metal with salt of zinc. Okay, answer என்னது? No reaction sir. வேற லெவல். எல்லாருமே கரெக்ட்யா. சூப்பரோ சூப்பர். ஏன் நோ ரியாக்ஷன்? ஏன் நோ ரியாக்ஷன்னா காப்பர் வந்து ஜிங்கோட ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல கீழே இருக்கு. அப்ப காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் than ஜிங்க். அப்ப காப்பர் வந்து அவ்வளோ சக்தி கிடையாது. ஜிங்க வீட்டுக்குள்ள போய் ஜிங்க அடிக்கிற அளவுக்கு காப்பருக்கு பவர் கிடையாது. ஸோ அதனால காப்பர் ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். ரியாக்ஷன் will not happen. Reaction will not happen. Sir, why is hydrogen red in color? Because Arundhati, hydrogen வந்து ஒரு மெட்டல் கிடையாதுல. Hydrogen is usually treated like a gas, non metal தான் சொல்லணும். ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து ரொம்ப அன்சர்டன் எலிமெண்ட். பீரியாடிக் டேபிள்ல கூட ஹைட்ரஜன் எங்க வைக்கிறதுனே தெரியாம அவங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட பொசிஷன் வந்து பீரியாடிக் டேபிள்லே இன்ன வரைக்கும் சர்டன் கிடையாது. ஓகே, இன்ன வரைக்கும் ஹைட்ரஜன்ஸ் பிளேஸ் இன் த பீரியாடிக் டேபிள் இஸ் டிபேட்டட். காட் இட்? ஸோ அதனால தான் ஹைட்ரஜன் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? ஓகே, ஸோ பசங்களா எல்லாம் ரெடியா? இது புரிஞ்சா? ஸோ இங்க நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து ஜிங்க்கு கீழே இருக்கு. ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் காப்பர் இஸ் லெஸர். ஸோ அது வந்து கண்டிப்பா ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். இது வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம். புரியுதா? நம்ம வந்து படிக்கிறதுலாம் சும்மா டப்பா ஈஸி தமிழ்ல படிக்கிறதுனால நம்ம சும்மா ஒண்ணுமே நல்ல லெவல்ல படிக்க மாட்டோம் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆயிருக்குமா? 20 நிமிஷம் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீ வந்து ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டினை சால்வ் பண்ண போற. You are going to solve a 3-mark question in board exam in just what I thought in 20 minutes. Okay? So கெத்து பண்ணு, எல்லாரும் கரெக்டாக சொல்லு, யாரும் தப்பு விடக்கூடாது. தப்பு விட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்னது மொக்கையாக போயிடும். ஓகே, ஸோ கரெக்டாக பண்ணுங்கயா. ஓகே, 2014 ஆமாம்மா பல வருஷம் முன்னாடி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எனிவே இட்ஸ் அ போர்ட் எக்ஸாம் கொஸ்டின் யா. ஸோ சால்வ் பண்ணுங்க, கரெக்டாக சால்வ் பண்ணுங்க, யோசித்து சால்வ் பண்ணுங்க. சரியா? ப்ளீஸ் கோ ஃபார் இட். சார் இந்த லெக்சருக்கு லாஸ்ட் செஷனா சார் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்? ஆமா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இன்னையோட முடியுது. நான் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் until galvanization.
corrosion, galvanization இருக்குல்ல அது வரைக்கும் நான் நடத்த போறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம முடிச்சிடலாம். சரியா? Very good. So பசங்களா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Please do it fast. Okay? Everybody try to do it fast. எல்லாரும் participate பண்ணுங்க. ஓகேவா? தப்பா இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம கத்துக்கலாம். Okay. Very good. ரூபாஸ்ரீ அவன் கேட்டது கொடுத்த எலிமெண்ட்ஸ்ல எது மோஸ்ட் ரியாக்டிவ் எது லீஸ்ட் ரியாக்டிவ். நீ என்ன உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க கோல்டு பொட்டாசியம்னு. ஹலோ கண்ணை திறந்து கேள்வியை பாரியா. என்னையா பண்றீங்க நீங்க? அவன் கொடுத்ததே 3 எலிமெண்ட் PQR. இந்த 3 எலிமெண்ட்ல எது ரியாக்டிவ் எது லீஸ்ட் ரியாக்டிவ்னு கேட்குறான். புரியுதா? அவன் வந்து உன் நாலேஜ் வச்சு சொல்லல. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஆன்சர் என்னது பசங்களா நிறைய பேர் சொதப்புறீங்க. ஓகேவா? நிறைய பேர் சொதப்புறீங்க. என்ன சொதப்புறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட P என்னது Q என்னது R என்னதுன்னு நான் கேட்டேனா? நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்லைல்ல. அப்போ எதுக்கு சொல்கிற? P வந்து அயனு, Q வந்து அது, R வந்து இது, அப்பெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது எது ரியாக்டிவ் எது லெஸ் ரியாக்டிவ், அவ்வளோதான். புரியுதா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கேள்வியை புரிஞ்சுக்கிறதே ஒரு ஸ்கில் தான், அதுவே ஒரு வித்தை தான். அதை ஃபர்ஸ்ட் கற்றுக்கோ. புரியுதா? நவ் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இங்கே பாரு, பியும் கியூவும் ரியாக்ட் பண்ணா Q வந்து P-யை எட்டி உதச்சிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன பண்ணுச்சு? Q வந்து P-யை எட்டி உதச்சிட்டு வெளியே போடான்னு சொல்லிடுச்சு. அப்போ Q வந்து P-யோட ஸ்ட்ராங்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெதுவா பண்ணு. ஏன் பறக்குற? எங்க போற? ஏன் பறக்குறீங்க? மெதுவா பண்ணு. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் மூலியமா ஐ கேன் டெல் Q வந்து P-யோட மாசு. ஓகேவா? முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆரும் Q ரியாக்ட் பண்ணா ஆரை Q வந்து எட்டி உதச்சிட்டு வெளியே போடான்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? Q is more reactive than R. ஏன்னா Q வந்து ஆரை வெளியே துரத்திடுச்சு. P-யும் ஆரும் பார்த்தீங்கன்னா P வந்து ஆரை துரத்திடுச்சு. P is able to kick R out. கரெக்டா? ஸோ அப்போ மூணாவதுலேருந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் P is greater than R. ஸோ அப்போ இது மூணுத்து கம்பேர் பண்ணு. இதை மூணுத்து கம்பேர் பண்ணா என்ன வரும்? I will get the most reactive is Q, the least reactive is R, and the type of reaction is displacement reaction. யார் யாரெல்லாம்ப்பா எல்லாமே கரெக்ட்? எல்லாமே கரெக்ட்னா ஒரு ஃபயரை போடு, உனக்கே நீ கை தட்டிக்கோ. வேற லெவல். ஓகேவா? வாஸ் இட் குட்? பிடிச்சிருந்துச்சா? இப்போ சந்தோஷமா? இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்தேன். இதை மூணுத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா நீ வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருப்ப நம்ம 2014 போர்டு எக்ஸாம்ல. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போலாமா? எல்லாரும் கிளியரா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி வித் இட்? எஸ். ஹாப்பினா போடுங்க சாட்ல ஒரு ஃபயரு, ஒரு AD ஸ்கொயரை போடு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். வெரி குட் ஸ்ரேயா, வெரி குட் செஸ் ஸ்பார்க், ஸ்ரீகுரு, ஜூலியா, இஸ்லாமிக் பயன், டாம் சோலோவிஸ், ஜசிந்தா, மோக்ஷிதா, சூப்பர்யா, கெத்து பண்ணிட்டீங்க நீங்க எல்லாரும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் அடுத்த விஷயத்துக்கு. எல்லாரும் ரெடியா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? வெரி குட் நிதிஷ், தருண், கார்த்திக், சூப்பர்யா, கலக்கிட்டீங்க நீங்க எல்லாரும். சந்தோஷ், சூப்பர் சந்தோஷ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட். அதாவது ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக்யா. ஏன்னா இது மூலியமா நம்ம வந்து பாண்டிங்கோட பேசிக்ஸை கற்றுக்க போகிறோம். ஓகே, பாண்டிங்னா எப்படி ரெண்டு எலிமெண்ட்ஸ் வில் கம்பைன், ஓகேவா, டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் பாண்டிங்கோட பேசிக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் we will learn.
ஓகே ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா பசங்களா மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கிற கேரக்டர்ஸ். ஓகே மெட்டல்ஸ் வந்து பணக்காரங்க மாதிரி, பணக்காரங்க வந்து பணத்தை கொடுப்பாங்க, ஓகே ஏழைங்க வந்து பணத்தை வாங்குவாங்க இல்லையா? ஸோ ரிச் அண்ட் புவர் மை. ஸோ மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜென்ரலாக மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக எலக்ட்ரான்ஸை கொடுக்க விரும்புவாங்க. இந்த கான்செப்டை ப்ளீஸ் மேக் ஷோர் யூ கைஸ் மண்டையில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்கேன் பார். மெட்டல் வந்து எலக்ட்ரானை ப்ளீஸ் டேக் இட், தயவுசெய்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? டோன்ட் மைண்ட் இஃப் ஐ டூ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எடுத்துக்கிறேயா அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரான் வந்து தூக்கிக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஓகே metals are generally electropositive and non-metals are generally electronegative. Electropositiveனா எலக்ட்ரான்ஸை கொடுக்க விரும்புவாங்க metals. Non-metals electronegativeனால எலக்ட்ரான்ஸை வாங்க விரும்புவாங்க. புரியுதா? ஸோ இந்த பேசிக் ஐடியா வச்சு நம்ம இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ஷனை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ உள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல மெட்டல்ஸ் வந்து தே ஆர் ஜென்ரலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஓகே எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தே ஹாவ் அ டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான்ஸ். அதாவது எலக்ட்ரான்ஸை கொடுக்க விரும்புறது தான் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். அதே போல நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜென்ரலி எலக்ட்ரோ நெகட்டிவ். எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோ நெகட்டிவ்னா எலக்ட்ரானை வாங்க விரும்புவாங்க. தே ஹாவ் அ டெண்டன்சி டு accept the electrons. ஓகே ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் நோட் பண்ணிட்டேன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம முன்னாடி போகலாம். ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் கொடுத்து வாங்கி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான வகை இன் பாண்டிங். ஸோ பாண்டிங் வந்து நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் அண்ணா இல்லை அக்கா 11th and 12th படிக்கிறவங்ககிட்ட நீங்கள் யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தம்பி கோவலன்ட் பாண்ட் இருக்குது, அப்புறம் அயானிக் பாண்டுன்னு இருக்குது, அந்த மாதிரி நிறையா பாண்டிங்ஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது. ஓகேவா? ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் கொடுத்தல் வாங்குதல்னால ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ். ஓகே ஸோ ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு மெட்டல் ஷுட் லூஸ் எலக்ட்ரான் அண்ட் அ நான் மெட்டல் ஷுட் கெயின் எலக்ட்ரான். இது ரெண்டும் நடந்தால் மட்டுமே ஒரு அயானிக் காம்பவுண்ட் உருவாகும். புரியுதா? ஸோ தென்றல் இப்போதான் நான் சொன்னல, தென்றல் அயானிக் காம்பவுண்ட்னா ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் எடுத்துக்கோ, அந்த மெட்டல் எலக்ட்ரானை வெளிவிட்டு அந்த நான் மெட்டல் அந்த எலக்ட்ரானை வாங்கி ஒன்னா சேர்றதுக்கு பேர் தான் அயானிக் காம்பவுண்ட். புரியுதா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் காட் இட். அயானிக் காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் வந்து எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட். என்னது? அயானிக் காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் வந்து எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட். ஏன்னு பார்த்தா ஏன்னா தே ஆர் ஃபார்ம்டு பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே by the transfer of electrons from one metal to non-metal. Okay, cool. So இப்போ நம்ம வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேலன்சியை வந்து we will try to understand through electronic configuration. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக்லாம் ரொம்ப ஈஸி ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ நோபல் கேசஸ்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, தே ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ். அதனால தான் நோபல் கேசஸ் வந்து அவ்வளோவா ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா? இப்போ ஹீலியம் வந்து 2. ஓகே 2னா இட் ஹாஸ் ஒன்லி 2 electrons in its first shell.
நியான் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் மொத்தமா. ஸோ யூ ஹேவ் 2,8. ஓகேவா? அப்புறம் ஆர்கன் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் 2,8,8. ஸோ இதுக்கு தான் ஆக்டெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹீலியம் வந்து டூப்ளெட் அண்ட் மீதி எல்லாம் ஆக்டெட் இருக்கும். ஆக்டெட்னா இட் இஸ் ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அந்த மாதிரி இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். அதுதான் எல்லாத்துக்கும் விருப்பம். விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டெட்டுக்கு போகணும். ஆக்டெட்டுக்கு போனால் ஸ்டேபிளாக இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ ஆக்டெட் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. நோபல் கேஸஸ் வந்து யார்ட்டுமே சண்டை போட மாட்டாங்க, யார்ட்டுமே அவ்வளோவா ஃபைட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அமைதியான நான் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுதான் எல்லாருக்கும் விருப்பம். எல்லாரும் நோபல் கேஸ் மாதிரி இருக்க விரும்புவாங்க. ஆனால் மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் அப்படி கிடையாது. இப்போ மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் 1 or 2 or 3 electrons in the last shell. ஸோ மெட்டல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம். ஸோ இவங்களெல்லாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? இங்க பாரு, 281 சோடியம். ஸோ கடைசி இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா நான் வந்து ஆக்டெட் வந்துருவேன்ல. புரியுதா? இப்போ புரியுதா ஏன் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு? ஏன் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான் கொடுக்க விரும்புதுன்னு புரியுதா? ஏன் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் கொடுக்க விரும்புதுன்னா, ஏன்னா நான் ஒன்று விட்டு கொடுத்துட்டேன்னா ஐ வில் பிகம் ஆக்டெட், ஐ வில் பிகம் ஸ்டேபிள். நானும் நோபல் கேஸஸ் மாதிரி நல்ல பையனா யார்ட்டும் சண்டை போடாம சைலண்டா இருப்பேன். ஸோ அதனால நான் ஒரு மெட்டலாக இருந்தால் எனக்கு வந்து எலக்ட்ரானை கொடுக்க தான் விரும்புவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும் கடைசி ஷெல்ல, இல்லை 2 எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 1 இல்லை 2 இல்லை 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கடைசி ஆர்பிட்ல அதுக்கு பேர் மெட்டல்ஸ்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலி நல்லா கேளு, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லி தந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பசங்களா. உங்களோட 12th 11th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கஷ்டமாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலி மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 2 எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 3 எலக்ட்ரான் இருக்கும். அதனால தான் மெட்டல்ஸ் வந்து they tend to give away electrons. ஏன்னா இந்த ஒரு எலக்ட்ரான் நான் கொடுத்துட்டேன்னா I will become stable, completely filled octet. ஆக்டெட்னா என்னது சார்? ஆக்டெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருந்தா ஆக்டெட்னு சொல்லுவாங்க ஜெசிந்தா. ஸோ அந்த 8 எலக்ட்ரான் இருந்தா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது யார்ட்டுமே சண்டை போடாது, யார்ட்டுமே ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ எல்லாரும் விரும்புறது ஆக்டெட் அடையணும். ஸோ மெட்டல்ஸ் எப்படி ஆக்டெட் அடையும்? ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும், 2 எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும், 3 எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். ஸோ அதனால that is why I said metals are electropositive. சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ இப்போ நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா they'll have 5 electrons or 6 electrons or 7 electrons in their outermost shell. ஓகே, இப்போ நான் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் என்னது? நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் கடைசி ஷெல்ல, 6 எலக்ட்ரான் கடைசி ஷெல்ல, 7 எலக்ட்ரான் கடைசி ஷெல்ல. ஸோ நான் மெட்டல்ஸ் ஹேவ் 5, 6 and 7 electrons in the outermost shell. Electrons, if there are 1, 2, 3 in the outermost shell, then it is most likely metal. Got it? So metal வந்து 1, 2, 3, non-metal வந்து 5, 6, 7 outermost shell. புரியுதா? Did everybody like it? Now non-metals generally அவங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வாங்கிக்கிறது பிடிக்கும். ஏன்னா இப்போ குளோரின் பாரு, குளோரின் வந்து 7 இருக்கு. நல்லா கவனி, ரொம்ப நல்ல பாயிண்ட் சொல்ல போறேன். நல்லா கவனி, ரொம்ப நல்ல பாயிண்ட். குளோரின் வந்து 17 அட்டாமிக் நம்பர். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 287. ஸோ அப்போ குளோரின் ஸ்டேபிளா இருக்கணும்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா போதும். என்னது? நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா போதும். நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா குளோரின் உடனே புடுங்கிக்கும். ஏன்? ஏன்னா அந்த எலக்ட்ரானை புடுங்கிட்டு it will become 288. ஸோ 288 ஆயிடுச்சுன்னா செம்ம ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்.
அப்போ குளோரினும் நல்ல பையன் ஆயிடுவான், யார்ட்டும் சண்டை போட மாட்டான். he will become like noble gas, யாரோடய சண்டை போடாம அமைதியா இருப்பான். ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரான் குளோரின் பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா டப்புன்னு he'll grab it. புரியுதா? எதுக்கு he'll grab it? ஏன்னா he wants to attain octet. So octet means stable electronic configuration. It means having 8 electrons in the outermost shell. Okay, it means having 8 electrons in the outermost shell. For now that's enough. For 10th standard level it's enough. 11th and 12th ஒன்னு நம்ம அதிகமா படிப்போம். ஆனா 10th க்கு இது போதும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you all clear? வேற லெவல் பசங்களா. மெட்டல் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவா எலக்ட்ரோ நெகட்டிவா? இஸ்லாமிக் பயன் மெட்டல்ஸ் எப்பவுமே எலக்ட்ரோ பாசிட்டிவ்யா, ஏன்னா எலக்ட்ரான் கொடுக்க விரும்புவாங்க. ஓகே, நான் மெட்டல் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஏன்னா நான் மெட்டல் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்க பார்க்கும். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? வெரி குட் சார். அப்ப 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தா என்ன சார், மெட்டலா நான் மெட்டலா? நல்ல கேள்வி அகதர்ஷனா. 4 இருந்துச்சுன்னா யூசுவலா இட் இஸ் அ மெட்டலாய்டு ஜெனரலி. ஆனா அதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கியா? ஸோ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் தான் 2 கேட்டகரின்னு இல்லை. ஸோ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் தவிர்த்து நம்மளுக்கு ஒன்றுன்னு இருக்கு, அது என்னன்னு பார்த்தா மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டலும் கிடையாது நான் மெட்டலும் கிடையாது, நடு பாதை, அதுக்கு பேர் தான் மெட்டலாய்டு. ஸோ யூஸ்வலாக 4 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்தா they are generally called as metalloids. ஆனால் இதுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஜெனரல் ரூலா இதை எடுத்துக்காதீங்க. சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். ஒரு அயானிக் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றதை நம்ம பார்ப்போம். சார் கார்பன் வந்து மெட்டலாய்டா சார்? இல்லை, அதான் நான் இப்போ சொன்னேன்ல, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஆம் நல்ல கேள்வி கேட்குறான். என்னன்னா நான் சொன்னேன் 4 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்தா மெட்டலாய்டுன்னு. ஸோ அவன் சொல்றான் கார்பன் வந்து இட் ஹாஸ் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இட் இஸ் 2,4 சார். அப்போ இட் ஹாஸ் 4 electrons in the outermost shell. So can I say carbon is a metalloid? Carbon is a non-metal. Okay, carbon is a non-metal. Okay, good. Then how metalloids will achieve octet? ரொம்ப நல்ல கேள்வி கேட்குறீங்க. So metalloids வந்து they achieve octet by other means. அயானிக் காம்பவுண்ட் தான் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்படிதான் தே ஃபார்ம் ஆக்டெட் ஹர்ஷன். ஓகேவா? ஸோ கோவலன்ட் பாண்டிங் பற்றி நம்ம அப்புறமாட்டி படிக்கலாம். இப்போ இந்த சாப்டருக்கு அது தேவையில்லை, ஸோ அங்கே போக வேணாம். ஓகே, மெதுவாக நம்ம எல்லாமே கவர் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் 10th முடிக்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வரும். ஆனால் இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒரே நாளில் எல்லாமே கற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தேவையோ அதை நம்ம ஒழுங்காக பார்ப்போம். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். ஸோ பசங்களா நம்ம மெதுவாகவே கற்றுப்போம், ஆனால் ஃபுல்லாக புரிஞ்சு வேற லெவல் கான்சன்ட்ரேஷனில் நம்ம லிசன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் NaCl. ஸோ Na வந்து சோடியம் இல்லையா பசங்களா? எல்லாருக்கும் புரியுதுல? Na வந்து சோடியம் and then we have Cl which is chlorine. So sodium வந்து it has 11 electrons and chlorine it has 17 electrons. So இதோட electronic configuration 2 8 1. Okay, and இதோட electronic configuration 2 8 7. So இப்போ பாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே புரியும். So சோடியமும் குளோரினும் ரியாக்ட் பண்ணா எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும்? எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா, சி சோடியம்க்கு ஆக்டெட் வரணும்னா, சோடியம்க்கு ஆக்டெட் வரணும்னா ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்கணும். குளோரினுக்கு ஆக்டெட் வரணும்னா, நியரஸ்ட் ஆக்டெட் வரணும்னா ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கணும். ஆனா அழகா அமையுதே, சோடியமும் குளோரினும் சரியான ஜோடி. ஏன் சரியான ஜோடி? ஏன்னா இது விட்டு கொடுக்கிற ஒரு எலக்ட்ரானை இது உடனே பிடிங்கிக்கும். ஸோ அதனால சூப்பரான ஜோடி. ஸோ என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் வந்து அங்க போகும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அயானிக் காம்பவுண்ட். ரைட்டா? நான் சொன்னேன்ல. ஸோ அயானிக் காம்பவுண்ட்னா என்னது?
It is formed by the transfer of electron from an electropositive metal to a electronegative non-metal. Okay, so from an electropositive metal there is a transfer of electron to a electronegative non-metal. Okay, so அதுதான் ionic compound formation. So இதுதான் basic idea. எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுனா நம்ம electron dot structure பார்க்கலாம். Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுனா நம்ம electron dot structure பார்க்கலாம். எல்லாருக்கும் ஓகேனா போடியா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகலாம். இன்னும் நிறைய சூப்பர் விஷயம் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். செம்ம லெவலில் இருக்க போகுது. என்னையா எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா? இன்னும் 45 நிமிஷம் இருக்கு. We still have half the class left out. Okay, so கண்டிப்பா 6:30 மணி வரைக்கும் நம்ம படிப்போம். So everybody will listen till the end, I hope. Great, great, great. Super, yeah, super. ஓகே ஓகே, ஸோ பசங்களா அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிக்க போகிறேன், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பையன் வந்து கரெக்டாக சொன்னான். யார் அது? ஹர்ஷன். ஹர்ஷன் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குதுல்ல, எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் என்ன சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ். அது குழந்தைக்கே தெரியும். ஸோ சோடியம்லேருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தாவுது. சோடியம் வந்து நியூட்ரல், இது நியூட்ரலா? ஸோ நியூட்ரல்லேருந்து ஒரு நெகட்டிவ் வெளியே போனா it will become positively charged. It will become single positively charged. ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் குளோரினுக்கு உள்ள வருது. ஸோ குளோரின் ஃபர்ஸ்ட் நியூட்ரலா இருக்கு, ஆனா ஒரு எலக்ட்ரான் which is negatively charged உள்ள வரனால it will become Cl minus. அதனால தான் அயானிக் காம்பவுண்ட இப்படி நீங்க நிறைய புக்ல வாசித்திருப்பீங்க. Na plus Cl minus, Na plus Cl minus, Na plus Cl minus. ஏன்? ஏன்னா சோடியம் ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது, அதனால it will become positive. குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது, அதனால it will be negative. புரியுதா? எல்லாருக்கும் சந்தோஷமா? So I hope you guys are all clear. இப்போ நம்ம முன்னாடி போலாம். ஓகே, இப்போ நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அது மூலமா நீங்க நிறைய கத்துப்பீங்க. ஓகே, சோ பசங்களா இதான் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். ஓகே, வெரி குட், வெரி குட். Non-metals are electronegative. Very good. Multi-queen channel, you are right. Julia, I have erased it. So please வீடியோ பின்னாடி புல் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, ரொம்ப சாதாரண விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்தேன், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் நம்ம கத்துக்க உங்களுக்கு கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க ஒரு செம்ம ஃபவுண்டேஷன் வந்துடும். உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஜேஇ ப்ரிப்பரேஷன் கூட. ஓகே, ஸோ இது கிளியரா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரு, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நான் சொல்லி கொடுத்த அதே விஷயம் தான், ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்ல வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இட்ஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. ஆரம்பிக்கலாமா? சார் தீபிகா சார். ஓகே ஓகே, தீபிகா சந்தோஷயா, கரெக்ட். Very good, very good. We studied this in class 9, sir. Super ya, super ya. Exactly. நீங்க 9thல படிச்சிருப்பீங்க. So அத பத்தி தான் நான் ரிப்பீட் பண்ண போறேன். நிதிஷ் பிரபாகரன், சூப்பர் யா நிதிஷ். கரெக்டா சொன்ன, உண்மை, நீ சொன்னது ரைட் தான். அதுக்கு நான் வரேன், வெயிட் பண்ணு, மெதுவா வரேன். ஓகே, சோ பசங்களா இப்ப சோடியம் வந்து நான் சொன்னது போல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? மொத்தம் 11 எலக்ட்ரான்ஸ். 11 எலக்ட்ரான்ஸ்னா 2 8 1 அப்படிதான் ஆர்பிட்ஸ் ஃபில் ஆகும். அது நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல. குளோரின் வந்து 17 எலக்ட்ரான்ஸ். 17 எலக்ட்ரான்னா 2 8 7 அப்படிதான் ஃபில் ஆகும். ஓகே, சோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 1. பாத்தியா? கரெக்டா? 2 8 1. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, ரெண்டாவது ஆர்பிட்ல 8, மூணாவது ஆர்பிட்ல 1. கரெக்டா? சோ அதே போல இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, ரெண்டாவது ஆர்பிட்ல 8,
மூணாவது ஆர்பிட்ல 7. ஸோ என்ன நடக்கும்னா இங்க கடைசியில் இருக்க ஒரு எலக்ட்ரான் அங்க தாவிரும். எங்க தாவிரும்? குளோரினோட கடைசிக்கு தாவிரும். ஸோ இங்க இருக்க எலக்ட்ரான் இட் வில் ஜம்ப் இன்டு த குளோரின் லாஸ்ட் ஷெல். பாரு, குளோரின் லாஸ்ட் ஷெல்க்கு போயிடுச்சா? நம்மளோட ரெட் கலர் வந்து Na எலக்ட்ரான், நம்ம ரெட் கலர்ல இருக்கிறது வந்து சோடியமோட எலக்ட்ரான், அது வந்து குளோரினோட லாஸ்ட் ஷெல்க்கு போயிருச்சு. ஸோ அதனால சோடியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும், ஏன்னா ஒரு எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது. ஸோ குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கிறனால இட் வில் பிகம் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்ல, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்ல. நம்ம we have studied that la, plus and minus will attract each other, unlike charges will attract each other. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஸோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அது வந்து ரொம்ப 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 பலம், ரொம்ப பலமானது, புரியுதா? ஸோ அதனால தான் ionic compounds are very strongly bonded. Ionic compounds are பயங்கரம் strongly bonded. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். That is why they have high melting and boiling point. Melting and boiling point na என்னது? சூடு பண்ணி இதை உடைக்கணும். ஸோ சூடு பண்ணி இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சூடு பண்ணி இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ionic compoundsக்கு high melting and boiling point, because they have strong force of attraction. Okay, I hope you guys got it. இவ்வளோ தெரிஞ்சா போதும்யா, இப்படி தான் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். Okay, did you guys like it? So yeah, let's move forward. I hope you guys are loving it so far. இப்போ ஒரு பையன் கேட்டான், சார் NaClலாம் ரொம்ப ஈஸி சார், கால்சியம் குளோரைட் சொல்லித்தாங்க, இல்லை மெக்னீசியம் குளோரைட் சொல்லித்தாங்க. கால்சியம் குளோரைடும் மெக்னீசியம் குளோரைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீ கேட்டது வந்துச்சா? பார்க்கலாமா? யார் யாரெல்லாம் ரெடி? ரெடினா போடியா ஃபயரு, உங்கள் எனர்ஜியை காமிங்க, 10th பவரை காமிங்க. அண்ட் பசங்களா, நான் சொன்னது போல் இந்த எஃபர்ட், இந்த எனர்ஜிலாம் இட்ஸ் பிகாஸ் நம்ம தமிழ் பசங்க நல்லா வந்து கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கூலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து 50,000 தாண்டிட்டோம், 1 lakh கூடிய சீக்கிரம் அடிக்கலாம். நம்ம தமிழோட பவரை காமிப்போம், ஓகேவா? ஏன்னா இப்போ காம்படிஷன் வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ மலையாளம் சேனல் இருக்குது, அப்புறம் கூடிய சீக்கிரம் வேறு வேறு சேனல்லாம் வரலாம். ஆனால் நம்ம தமிழோட பவரை காமிப்போம். அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட கிளாஸ்மேட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஜூனியர் சீனியர்ஸ்னு தீயா பரவணும் நியூஸு. ஓகே 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 ஸோ யா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. இப்போ நம்ம மெக்னீஷியம் படிக்கலாம். ஸோ போன தடவை சொல்லி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம we will see மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 12, ஓகேவா? அண்ட் குளோரின் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 17. ஸோ மெக்னீஷியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 2 8 2. ஓகே, ஸோ குளோரின் வந்து Cl2 இருக்கு, ஸோ 2 Cl இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? இட் வில் பி 2 8 7. இட் வில் பி 2 8 7. ஏன்னா Mg1 Cl2 2, ஸோ Mg1 ஆனால் Cl வந்து 2. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஆக்டெட் ஃபார்ம் ஆகும்? நீனே உன் பிரெயின் யூஸ் பண்ணு, உன் மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசித்து பாரு, ஓரளவுக்கு யோசித்து பாரு, என்ன நடக்கும்னு யோசித்து பாரு. இப்போ எனக்கு என்ன, எனக்கு திருப்தி எப்போனா, ஐ நீட் டு அட்டைன் ஆக்டெட். ஆக்டெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு திருப்தி கிடையாது. ஆக்டெட்னா என்னது? நான் நோபல் கேஸ் மாதிரி ஆகணும். நோபல் கேஸ் வந்து நல்ல பையன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டான், யார்ட்டையும் பிடுங்கி சாப்பிட மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். எனக்கும் நோபல் கேஸ் மாதிரி ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? மெக்னீஷியம்க்கு 2 கொடுக்கணும், குளோரினுக்கு இங்கே 1 வாங்கணும், இங்கே 1 வாங்கணும். ஐடியா ஐடியா என்ன ஐடியா? எம்ஜியில் இருக்க 2 எலக்ட்ரானை 1 இங்கே கொடு,
ஒன்று இங்கே கொடு, முடிந்தது. நீனும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, மெக்னீஷியமும் ஹாப்பி, குளோரினும் ஹாப்பி. எல்லாருக்கும் சந்தோஷமா? முடிஞ்சா? அவ்வளோதான் என் அயனிக் காம்பவுண்ட்ஸ். அவ்வளோதான் என் அயனிக் காம்பவுண்ட்ஸ். ஓவர். ஓகேவா? So I hope you guys got it. That's how it works. So shall we move forward? எல்லாருக்கும் சந்தோஷமா? So இப்போ என்ன ஆயிரும்? Mg வந்து it will become 2+. ஏன் 2+? ஏன்னா 2 எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது. 2 எலக்ட்ரானை மெக்னீசியம் விட்டு கொடுக்குது. ஸோ 2 நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது. Mg நியூட்ரலா இருக்கு. 2 எலக்ட்ரான் சார்ஜ் வெளியே போறதுனால it will become 2+. இது will become Cl minus and இது again will become Cl minus. So Mg 2+, 2Cl minus. அதுதான் ionic compound MgCl2. ஓகே, அவ்வளோதான்யா. இதுதான் நடக்க போகுது நம்ம எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்லையும். ஸோ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? இது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஹாப்பியா? இது ஒன்றுமே இல்லைல்ல, அசால்ட்டான விஷயம் தானே. எல்லாருக்கும் சந்தோஷமா? அடுத்ததுக்கு போகலாமா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. இவ்வளோ நல்லா நம்ம புரிஞ்சு படித்தது அதுவே ஒரு மாசான விஷயம் தானே, இல்லையா? வெரி குட் பசங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம்யா. இப்போ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு வரைய போகிறோம்? எம்ஜிக்கு வரைய போகிறோம், குளோரினுக்கு வரைய போகிறோம். ஸோ எம்ஜி வந்து என்னது? எம்ஜி வந்து 12. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 282. அண்ட் குளோரின் வந்து 17. ஸோ இட் இஸ் 287. ஸோ அதே போல் 287 குளோரின். ஸோ எம்ஜி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இன் ஃபர்ஸ்ட் ஷெல், 8 எலக்ட்ரான் இன் செகண்ட் ஷெல் அண்ட் 2 எலக்ட்ரான் இன் தேர்ட் ஷெல். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் 282. கரெக்டா? ஸோ அதே போல் நம்மளோட குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 287. ஸோ 2 எலக்ட்ரான் முதல் ஷெல்ல, 8 எலக்ட்ரான் ரெண்டாவது ஷெல்ல, 7 எலக்ட்ரான் மூணாவது ஷெல்ல. கரெக்டா? ஸோ இப்போ குளோரினுக்கு வந்து பசி எப்போ அடங்கும்? ஒன்றும் ஒரு எலக்ட்ரான் வேணும் எனக்கு. இந்த குளோரினுக்கு ஒன்று வேணும், இந்த குளோரினுக்கு ஒன்று வேணும். மெக்னீசியம்க்கு எப்போ பசி அடங்கும்? எப்போ அது திருப்தி ஆகும்? இந்த ரெண்டுமே தூக்கி போடணும் வெளியே. மெக்னீசியம்க்கு நல்லா ஸ்டேபிள் ஆக்டேட் வரணும்னா இந்த ரெண்டுத்தையுமே தூக்கி போடணும். ஸோ மெக்னீசியம் இது ரெண்டுத்தையும் தூக்கி போடும். ஒவ்வொரு குளோரினும் ஒன்று ஒன்று வாங்கிக்கும். என்ன ஆகும்? மெக்னீசியம் இந்த கடைசி ஷெல்ல இருக்க ரெண்டுத்தையுமே தூக்கி போடும். குளோரின் ஒவ்வொன்றுமே ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஸோ அதனால தான் இப்படி இருக்கும். பாத்தியா? மெக்னீசியம் 2 வெளியே விட்டுருச்சா, குளோரின் 1 வாங்கிருச்சு, இந்த குளோரின் 1 வாங்கிருச்சு. ஸோ இப்போ மெக்னீசியமும் திருப்தி, குளோரினும் திருப்தி. மெக்னீசியமும் குளோரினும் ரெண்டுமே ஆக்டேட் அட்டைன் பண்ணிட்டாங்க, எல்லாருமே சந்தோஷம். ஸோ அதனால தான் யூ ஹாவ் Mg2+, Cl minus, Cl minus. புரிஞ்சா? எல்லாரும் ஹாப்பியா? அடுத்ததுக்கு போலாமா பசங்களா? 11th எப்போ சார் லெக்சர்? ஸோ 11th மோஷன் இன் பிளேன் அது வந்து மோஸ்டா வில் ஹேவ் இட் டுமாரோ ஒன்லியா. உங்களுக்கும் ஒரு மேரத்தான் மாதிரி நான் நாளைக்கு எடுக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஆகதர்ஷன், ரொம்ப சந்தோஷம்யா. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது தான் என்னோட சந்தோஷம். தட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி லவ் டு டூ. ஓகே, குட் குட் குட். ஏய், MgCl இல்ல, I am MgCl2. ஏன்னா 2 Cl இருக்குல்ல, நல்லா பாரு. ஓகே, MgClன்னு சொல்லக்கூடாது, MgCl2. ஓகேவா? எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டண்டா சார்? சுஹேல், ஆமாயா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சும்மா மெக்னீசியமுக்கும் குளோரினுக்கும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதை ஞாபகம் வச்சு தான் யாராலையும் உன்னை அசைக்க முடியாது. ஓகேவா? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பரோ சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம்யா. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். ஸ்வேதா பிரபு வந்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்குறா. சார், நம்ம வந்து 9th படித்தோம், தேர்ட் ஷெல்ல வந்து இட் கேன் அகாமடேட் 2n² எலக்ட்ரான்ஸ். அப்போ ஏன் சார் 18 எலக்ட்ரான்ஸ் வராமல் வெறும் 8 எலக்ட்ரான் மட்டும் வருது கால்சியம்க்கு? ஏன்னா கால்சியம்க்கு டோட்டலாகவே 20 எலக்ட்ரான் தான் ஸ்வேதா. கால்சியம் ஹேஸ் 20 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ முதல் ஷெல்ல 2,
ரெண்டாவது ஷெல்ல 8, அதுக்கப்புறம் என்னது மூணாவது ஷெல்ல you will have 8 and then 2. ஓகே, ஏன்னா இது 11th ஒரு சின்ன டாபிக் நீங்க படிப்பீங்க, ஆர்பிட்டால்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதாவது எனர்ஜி லெவல் ஃபில்லிங் வந்து இட் வில் ஹேப்பன் இன் அ சர்டன் ஆர்டர் ஸ்வேதா. ஓகேவா, நீங்கள் 11th and 12th போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லு, செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல் இருக்குல்ல, அது வந்து 9th and 10th வரைக்கும் தான். ஆனால் 11th and 12th போகிறப்ப இந்த ஷெல் தவிர ஒன்னொரு கான்செப்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்டல்ஸோட ஃபில்லிங் வந்து வேற மாதிரி நடக்கும் ஸ்வேதா. அது வந்து 11th நான் கெமிஸ்ட்ரியில் பாண்டிங் சொல்லி தரப்ப ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ அதனால தட் இஸ் த ரீசன் வை கால்சியம் இஸ் 2882 அண்ட் நாட் 2812. சார் ஏன் சார் 2812 இருக்கக்கூடாது, 2810 இருக்கக்கூடாது? இதான உன்னோட கேள்வி. ஸோ ஸ்வேதா கேட்குறா, சார் கால்சியம் வந்து ஏன் 2810 இருக்கக்கூடாது? ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி ஃபில்லிங் நடக்காது, இட் ஹேப்பன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே, அது வந்து 11th தான் உனக்கு தெரிய வரும். இப்போதைக்கு அது கொஞ்சம் ஹை லெவல் வேணாம், நான் சொன்னாலும் உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா, அதனால தான் இதுதான் சரியான மெத்தட். ஓகேவா பசங்களா? வெரி குட். யார் அது? ஹர்ஷன், சூப்பராக சொன்னடா. கரெக்ட், ஹர்ஷன் தான் கரெக்டாக சொல்லியிருக்கான். there is something called as SPD, SPD எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ஸ். அதை சொல்லாதீங்க, இட்ஸ் SPDF ஆர்பிட்டல். ஓகே, ஸோ எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், எஃப் ஆர்பிட்டல்னு கொஞ்சம் ஹை லெவல் கான்செப்ட் வரும். அந்த ரீசன்னால இப்படி ஃபில் ஆகும். ஓகே, இது போதும் உங்களோட 10th. ஓகேவா, இதுவே 10th கெத்து தான், அது போதும். நம்ம 11th மீதி படிப்போம். ஓகே, லெட்ஸ் கம் பேக். போதும் போதும் போதும், கதை அடிச்சது போதும், திருப்பி வரலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் முதலாவது ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நான் முதலாவது ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னது? Ionic compounds are solids and hard because of the strong force of attraction between the positive and negative ions. So, ionic compound வந்து ஜென்ரலா சாலிடா இருக்கும், ஹார்டா இருக்கும். ஏன்? ஏன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். அதனால தான் தே ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட் சாலிட்ஸ். புரியுதா? ரெண்டாவது, தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி பிரிட்டில் அண்ட் பிரேக் இன்டு பீசஸ் வென் ப்ரெஷர் இஸ் அப்ளைட். ஜென்ரலாக அயனிக் காம்பவுண்ட் வந்து ஈஸியாக உடைச்சிடலாம். இப்போ உப்பு யார் பார்த்துருக்கா? உப்பு NaCl. NaCl வந்து உப்பு தானே, கரெக்டா? NaCl வந்து உப்பு, கரெக்டா? ஸோ அதை வந்து ஈஸியாக உடைக்க முடியும். பார்த்துருக்கீங்களா? உப்பை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்கு பேர் தான் பிரிட்டில். பிரிட்டில்னா ஈஸியாக உடையிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜென்ரலாக அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் பிரிட்டில் அண்ட் ப்ரெஷர் கொடுத்தா உடஞ்சிரும். ஓகே, ஸோ அடுத்த விஷயம், தே ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஏன் அயனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்? ஏன்னா அகெயின் because of strong intermolecular force of attraction. Okay, strong electrostatic force of attraction between the positive and negative ions. It's very hard to break that. Okay, so அதனால தான் ionic compounds க்கு melting and boiling point கூட ரொம்ப அதிகம். அடுத்து solubility. So generally இந்த electrovalent or ionic compounds, ionic compounds க்கு இன்னொரு பேர் என்னது? Ionic compounds க்கு இன்னொரு பேர் வந்து electrovalent compounds. Ionic compounds க்கு இன்னொரு பேர் என்னது? electrovalent compounds. So generally electrovalent compounds பாத்தீங்கன்னா தண்ணியில ஈஸியா கரைஞ்சிரும். ஆனா இந்த கெரோசின் பெட்ரோல்ல கரையாது. ஜெனரலா இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். இப்போ உப்பை எடுத்துக்கேன், உப்பை நீ தண்ணியில போட்டா கரைஞ்சிரும்ல, உப்பை நீ தண்ணியில போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ அதுவே உனக்கு எக்ஸாம்பிள் தானே, அதை வச்சு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஜென்ரலி கெமிஸ்ட்ரியில என்னைக்குமே எக்ஸெப்ஷன் இருக்கும். அதுதான் ஒரு கடுப்பான விஷயம். கெமிஸ்ட்ரியில இப்போ அது ஓகே, 10th ஓகே,
11th and 12thல செம்மையா கடுப்பேத்தும் ஏனா நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வரும் ஓகே சோ அதனால தான் I have used the word generally பொதுவா எலக்ட்ரோவைலன்ட் காம்பவுண்ட் தண்ணில கரையும் ஆனா இந்த மாதிரி கெரோசின் பெட்ரோல் மற்ற சால்வெண்ட்ஸ்ல கரையாது ஓகே very good Harshan you are right அடுத்தது ionic compounds electricity conduct பண்ணுமா இது சூப்பர் கேள்வி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் NaCl will it conduct electricity can you guys tell me NaCl electricity conduct பண்ணுமா பண்ணாதா அதான் என்னோட கேள்வி சொல்லுங்க பாப்போம் யார் யாரெல்லாம் சொல்றான்னு பாப்போம் யா கரெக்ட்டா சொல்றவங்களுக்கு I will give a shout out okay Anuradha Sivakumar illa Anuradha it's different அது வந்து வேற NaCl will conduct electricity answer is no sir என்ன சார் வளர்றீங்க தப்பா சொல்றீங்க சார் sir you are teaching wrong sir hello it will conduct electricity only solutionல இருக்கணும் இல்ல molten stateல இருக்கணும் வெறும் NaCl கொடுத்தா it will not conduct electricity புரியுதா தண்ணில கரைச்சா yes conduct பண்ணும் சூடு பண்ணி molten stateல இருந்தா conduct பண்ணும் ஆனா வெறும் NaCl சொன்னா it will not conduct புரியுதா did you guys get that இத மறந்துடாத so ionic compound தண்ணில கரைஞ்சா it will become ions இப்ப உப்ப NaCl தண்ணில போட்டா Na plus Cl minus னு பிரிஞ்சிரும் சோ அப்போ கரண்ட் ஊட்டினா பிளஸ் மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல அதனால கரண்ட் போகும் ஆனா வெறும் NaCl இருக்கும்போது அப்படி Na plus minus னு இருக்காது அதனால it won't conduct electricity so electricity conduct ஆகணும்னா you should have free ions very good so for conduction of electricity you need free ions when you don't have that how can you expect current to flow புரியுதா so அதனால தான் solid stateல they do not conduct electricity because movement of ions is not possible ஆனா molten stateல it will conduct ஏன் molten stateனா நல்லா சூடு பண்ணி உருக்குறது அந்த அளவுக்கு சூடு பண்ணினா இந்த electrostatic force of attraction இருக்கு பாத்தியா அதெல்லாம் உடைஞ்சிரும் நான் என்ன பண்ண போறேன்னா நான் அந்த அளவுக்கு சூடு பண்ண போறேன் to the extent that இந்த electrostatic force of attraction விட்டு போயிடும் அந்த அளவுக்கு நான் சூடு பண்ண போறேன் அப்படி பண்ணா it will become ions and again it will conduct electricity so molten state la yes solution in water la yes ana taniya no okay so that is very important I hope you guys got it சரியா சந்தோஷமா பசங்களா இது வரைக்கும் புரிஞ்சா வேற லெவலா வெரி குட் ரொம்ப ஹாப்பி லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் இப்போ லாஸ்ட் டாபிக் occurrence of metals ஆரம்பிக்கலாமா extraction of metals so இதுக்கு பேர் தான் மெட்டலர்ஜின்னு சொல்லுவாங்க ஓகே so IIT-லலாம் இதுக்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் ஓகே so சில பேருக்கு அது விருப்பமா இருக்கலாம் நம்ம சுந்தர் பிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளோட கூகுள் CEO நம்மளோட கூகுளோட CEO வந்து IIT கரக்பூர்ல மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்ல தான் படிச்சாரு ஓகே ஸோ அந்த மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட் வந்து மேஜரா இதை தான் படிப்பாங்க ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல்ஸ் அண்ட் ஆல் தட் ஓகே சார் என்ன சார் சொல்றீங்க அவர் கூகுளில் வேலை செய்கிறாரு கூகுள் வந்து ஒரு ஐடி கம்பெனி அப்புறம் அவர் போய் மெட்டலர்ஜி படிச்சாருன்னு சொல்றீங்க ஆமாயா அப்படி தான் யூஸ்வலாக நடக்கும் ஓகேவா இப்போ உனக்கு புரியாது உனக்கு வளர புரியும் ஓகே ஸோ யா நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னால் என்னது எப்படி நம்ம மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நீங்களாம் வந்து நல்லா ஃபோனு ஐஃபோனு கீஃபோன் ஆப்பிள் கீப்பிள்னு வச்சு செல்ஃபி கில்ஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால்
இதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூ நீட் மெட்டல்ஸ். ஆப்பிள் ஃபோன்லாம் தே ஆர் மேட் ஆஃப் அலுமினியம் மெட்டலில் செம்ம ஸ்டைலாக இருக்குது, பிடிக்கிறதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறோம். கரெக்டா? ஆனால் இது எப்படி வருது இந்த மெட்டல்ஸ்லாம்? அப்படியே நம்ம எர்த்லேருந்து தோண்டின உடனே அப்படியே அழகாக ஆப்பிள் ஃபோன் ஷேப்பில் வருமா? அப்படி இல்லை. எர்த்லேருந்து தோன்றப்ப கேவலமாக அழுக்கா சேறு சகதி எல்லாம் ஒட்டிக்கிட்டு கேவலமாக ஒரு ஓர் இருக்கும். அந்த ஓர் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு கழுவி கிழுவி எல்லா அழுக்கையும் எடுத்து எல்லா இம்ப்யூரிட்டிஸும் எடுத்து நல்லா மெட்டல் பிளாக்ஸ் செய்வாங்க. அதை வாங்கி வெட்டி 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 நம்ம ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி ஃபோனு அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? Shall we get started? Okay, so guys, let's get started. நம்ம வந்து இப்போ occurrence of metals படிக்க போகிறோம். ஸோ முதலாவது, some metals are found in the earth's crust in free state. Some are found in the form of their compounds. Okay, ஸோ சில மெட்டல்ஸ் வந்து டைரெக்டாக அப்படியே அதோட ஃபார்ம்லேயே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குரோமியம் அந்த மாதிரிலாம் மெட்டல்ஸ்லாம் சில டைம் டைரெக்டாகவே கிடைக்கும். ஆனால் சம் மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம வந்து எடுத்து we need to extract it out. we need to extract it out. ஏன்னா 2-3 கலந்து இருக்கும், நம்மளுக்கு தேவை ஒன்று தான். ஸோ அதனால் we need to extract that one out. அதை வந்து வெளியே எடுக்கணும். அந்த 2-3 கலந்து இருக்குல்ல, அதில் ஒன்று மட்டும் பிரித்து வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி சீரீஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டாக சொல்கிறான் இப்போ ஹர்ஷன். ஹர்ஷன் சூப்பர்யா, வேற லெவல் நீ. ஓகேவா? ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ரியாக்டிவிட்டி சீரீஸில் மேலே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம். ஸோ இதெல்லாம் ரியாக்டிவிட்டி சீரீஸ்லேயே மேலே இருக்க எலிமெண்ட்ஸ். அவங்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுறவங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவங்களெல்லாம் தனியாக பார்க்கவே முடியாது, யாராச்சும் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் ஆர் ஸோ ரியாக்டிவ், தே ஆர் நெவர் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ எலிமெண்ட் ஃபார்ம். இந்த ஃப்ரீயாக தனியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? ஏன்னா அவங்களாம் பயங்கர ரியாக்டிவ். ஓகே, அவங்கள தனியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக தே ஆர் எக்ஸிஸ்டிங் ஆஸ் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? யாரோ காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. அருந்ததி ராய், காம்பவுண்ட்ஸ்னா when 2 or more elements combine to form something. Okay, whenever 2 or more elements combine to form something, that's called as a compound. Okay, so now let's go to the next one, middle of the reactivity series. So topmost reactivity seriesல எப்படி நம்ம பிரிச்சு எடுப்போம்? topmost reactivity seriesல நம்ம எப்படி பிரிச்சு எடுப்போம்னா we use electrolysis. ஏன்னா இது எல்லாமே they are very much electropositive. ஓகே, இந்த 4-5 எலிமெண்ட் டாப்ல இருக்குல்ல, இது எல்லாமே பயங்கர எலக்ட்ரோபாசிட்டிவ். ஸோ அதனால we use electrolysis to separate them. So extraction of potassium, extraction of sodium, extraction of calcium, extraction of magnesium is done by using electrolysis. ஆனால் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிங்கு, அயர்னு, லெட்டு, காப்பர் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இந்த 4. இந்த நடுவில் இருக்க 4 இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிங்கு, அயர்னு, லெட்டு, காப்பர்லாம் நம்ம ரியல் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? we use by reduction with carbon. we use reduction by using carbon. Okay, so அந்த process மூலமா we get the middle reactivity series. கடைசி reactivity series வந்து சும்மாவே கிடைக்கும். தங்கம் எப்படியா கிடைக்கும்? தங்கம், டைமண்டு, அப்புறம் நம்ம சில்வர்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். தங்கம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆப்பிரிக்காலாம் வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஆப்பிரிக்காவில் எப்படின்னா ஒரு நதி, ஒரு ரிவர் ஓடும்.
ஒரு ரிவர் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் சும்மா ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும், மெஷ். நம்ம மெஷ் பேப்பர் இருக்கும்ல, மாவில் கல் எடுப்பாங்களே, இந்த காலத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, அந்த காலத்தில் பாட்டிலாம் இல்லை, இந்த மாவில் கல் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபில்டர் மாதிரி உட்காந்து they will keep shaking it. ஓகே, அதோட பேர் எனக்கு தெரில, ஆனால் உட்காந்து அதை ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. they will filter out all the இது அதை வச்சு ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி ஓடுறப்ப they keep this inside and they take out gold nuggets, சின்ன சின்னதாக இருக்கும், தண்ணியிலே போகும். ஸோ டைரெக்டாகவே கோல்டு கிடைக்கும். ஏன்னா கோல்டு வந்து அமைதியான பையன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டான், யார்ட்டையும் போய் சேர மாட்டான், அவன் தனியாக தான் இருப்பான். ஸோ கோல்டு சில்வர்லாம் தே ஆர் லெஸ் ரியாக்டிவ். ஸோ அவங்க வந்து அப்படியே கிடைப்பாங்க இன் ரியல் லைஃப், அவங்க வந்து அப்படியே கிடைப்பாங்க. ஓகேவா? டிட் யூ கைஸ் கெட் இட்? இப்போ ரியாக்டிவிட்டி சீரிஸ் மேலே இருக்கிறதுலாம் they will be combined with other elements and they will be existing in the form of compounds. ஆனால் கோல்டு சில்வர்லாம் they will be less reactive and are found in free state. கண்டிப்பாக கொஞ்சம் இம்பியூரிட்டிலாம் இருக்கும், கொஞ்சம் இம்பியூரிட்டிலாம் இருக்கும், ஆனால் ஜென்ரலாக they are existing in free state. சரியா? ஆனால் காப்பர் அண்ட் சில்வர் sometimes are found in their sulfide or oxide ore form. ஓகே, ஸோ காப்பரும் சில்வரும் sometimes they are found in the form of sulfide or oxide ore. ஆனால் கோல்டு வந்து டைரக்டாக இட் இஸ் அவைலபிள் as free form. சரியா? எக்ஸாக்ட்லி அகதர்ஷன், எஸ் 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 ஜலட, ஆமாம் அதான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர், எனக்கு கேள்விப்பட்டதில்லை, பட் ஆனால் ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம்யா. ஸோ இப்போ ஒரு ஓர், எஸ் எஸ் அகதர்ஷன், ஐ கம் டு தட் லேட்டர். நவ் ப்ளீஸ் லிசன். பசங்களா இதெல்லாம் கேளுங்கயா, இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப போரிங்காக இருக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையா, என்னடா இது மொக்கையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறப்பே அந்த நம்ம கிளாஸில் நிறையா ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறோம். ஸோ அதனால் அந்த எனர்ஜி, அந்த மோட்டிவேஷன்லேயே படிச்சிருங்க, அதான் பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, இந்த ஓர்லேருந்து எப்படி மெட்டல் எடுக்கிறது, இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் கற்றுக்கலாம்யா. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. இப்போ நீங்களாம் நான் சொன்னது போல் நிறையா மெட்டல்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில், ஆனால் அதெல்லாம் ஏர்த்லேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏர்த்லேருந்து வந்துச்சுன்னா யூ வில் கெட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓர். ஓர்னா நம்ம மண்ணை தோண்டினா சில இடத்துல அயன் வந்து கல்லோட சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீ வந்து மைனிங் பண்ணியிருப்பீங்களே, மைனிங் பார்த்துருப்பீங்க, டிவிலையோ இல்லை நியூஸ்லையோ இல்லை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைனிங் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு நல்லா தோண்டுவாங்க மண்ணை. எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஆனால் ஒரு சில இடத்துல தே கேன் ஃபைண்ட் அவுட் அயர்ன், அப்புறம் கோல்டு, சில்வரு, அந்த மாதிரி தே ஃபைண்ட் அவுட். மண் குவாரி, அதுக்கப்புறம் குவாரிலாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி தோண்டுவாங்க. தோண்டிட்டு எப்படின்னா இந்த ஓர் வந்து மண்ணோட கல்லோட ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன மெட்டல் இருக்குன்னு பார்ப்பாங்க. இது வந்து மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டியா, இல்லை மெட்டல் ஆஃப் மீடியம் ரியாக்டிவிட்டியா, இல்லை மெட்டல் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டியா. ஹை ரியாக்டிவிட்டினா என்னது? ஹை ரியாக்டிவிட்டினா இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். ஓகே, ஸோ இதுதான் ஹை ரியாக்டிவிட்டி. இந்த மீடியம் ரியாக்டிவிட்டினா என்னது? ஜிங்கு, அயானு, லெட்டு, காப்பரு. லோ ரியாக்டிவிட்டி என்னது? கோல்டு, சில்வரு, பிளாட்டினம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. நம்ம வச்சிருக்க ஓர் என்னது? இதுவா இல்லை இதுவா இல்லை இதுவா? முதல் ஸ்டெப் அதான். ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், எந்த அவசரமும் இல்லை. ஒரு ஸ்டெப்பாக நம்ம படிப்போம், புரிஞ்சு படிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இஃப் இட் இஸ் திஸ் கேஸ், சார் எனக்கு இருக்க ஓர் வந்து ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல் சார், அப்போ எப்படி சார் எடுக்கிறது? அதை எடுக்கிறது? எனக்கு கிடைச்ச ஓர் வந்து என் வீட்டில் தோண்டினப்போ எனக்கு கிடைச்ச ஓர் வந்து ஹை ரியாக்டிவிட்டி சார். அப்போ என்ன சார் பண்ணும்? எப்படி ரியாக்டிவிட்டி ஹையாக இருந்தால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்? எலக்ட்ரோலைசிஸ் சொல்லி கொடுத்தேன்ல, போன ஸ்லைட் தான் சொல்லி கொடுத்தேன்.
So you will use electrolysis of molten ore. அந்த ஓரை நல்லா ஃபர்னேஸ்ல ஹீட் பண்ணி உருக்கி அத எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு we will subject it. அப்போ உனக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற பியூர் மெட்டல் உனக்கு கிடைக்கும். கேஜிஎஃப் நிதிஷ் ஆமாயா கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்ல அங்க வந்து கோல்ட் மைன் பண்ணுவாங்க. உண்மை உண்மை நீ சொல்றது ரைட். ஓகே வெரி குட் வெரி குட். பிடி மீன்ஸ் பிளாட்டினமா சார்? ஆமாயா பிடினா பிளாட்டினம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹை ரியாக்டிவிட்டி, ரொம்ப ஈஸி. ஸோ ஹை ரியாக்டிவிட்டி யோசிக்கவே தேவையில்லை, கண்ணை மூட்டி நீ சொல்லலாம் எலக்ட்ரோலைசிஸ் பா, அதான் ப்ராசஸ். இப்போ மிடில் ரியாக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தான் நம்ம நிறையா படிப்போம். ஸோ மிடில் ஒன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மிடில் ரியாக்டிவிட்டி வந்து இந்த ஜிங்க், அயர்ன், லெட், காப்பர் நம்ம தின வாழ்க்கைக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான எலிமெண்ட்ஸ். இந்த அயர்ன் வந்து நம்ம வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாக யூஸ் பண்ற ஒரு மெட்டல். உங்க வீட்டில் நைஃப், கத்தி இருக்குல்ல, வீட்டில் இருக்க பாதி பொருள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? உன்னோட பீரோ, உன்னோட கத்தி, ஸ்பூனு, ஃபோர்க்கு எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி செய்வாங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் an alloy. How do you make an alloy? By mixing elements. What is the major component of stainless steel? Iron. So iron வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை பத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ மீடியம் ரியாக்டிவிட்டி வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து கார்பனேட் ஓர் இல்லை சல்ஃபைடு ஓர். அதாவது உன் வீட்டில் நீ கண்டுபிடிக்கிற ஓர் இருக்குல்ல, அந்த ஓர் வந்து கார்பனேட் ஓரா இல்லை சல்ஃபைடு ஓரான்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் வச்சுக்கோ. இப்போ வந்து ஜிங்க் வச்சுக்கோ. ஓகேவா சார்? என் வீட்டில் ஜிங்க் தோன்றும் சார், ஆனால் அந்த ஓர் வந்து ஜிங்க் கார்பனேட் சார். ஆனால் என் பக்கத்து வீட்டில் தோன்றப்போ அவங்களுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபைடு வந்துச்சு சார். இது என் வீடு, இது வந்து பக்கத்து வீடு. என் வீட்டில் வர்றது வந்து ஜிங்க் கார்பனேட். ஸோ அப்போ இந்த ஓருக்கு பேர் வந்து கார்பனேட் ஓர். என் பக்கத்து வீட்டில் வந்து இந்த ஓர் கிடைச்சிச்சு சார், ஜிங்க் சல்ஃபைடு. அப்போ அதுக்கு பேர் சல்ஃபைடு ஓர். புரியுதா? ஏன் இதை நான் சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே வேற வேற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்பனேட் ஓர் இருந்தா, உன் வீட்டில் கார்பனேட் ஓர் இருந்தா, we will use calcination process. First we will use calcination process. Calcination na என்னது sir? Calcination is the process of heating in the absence or less air. Calcination na என்னது? ஓரை சூடு பண்ண போறேன். How? In the absence of air or in very little air. நல்லா கவனிச்சுக்கோ, இது வந்து கண்டிப்பா உன் போர்டு எக்ஸாம்ல வரலாம். கால்சினேஷனும் ரோஸ்டிங்கும் நம்ம போர்டு எக்ஸாம் இல்ல பேப்பர் செட் பண்றவங்களுக்கு பிடிச்ச டாபிக். வருஷம் 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 கேட்கிற கேள்வி தான். ஓகே, ஸோ இந்த கால்சினேஷனும் ரோஸ்டிங்கும் தயவுசெய்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ கால்சினேஷன் என்னது? ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். Absence of air or very little air. Ana, what temperature do you heat? You heat it below the melting point of the metal you are extracting. Okay? Nalla ஞாபகம் வச்சுக்கோ, you heat below the melting point of the metal and in the absence of air. அதுக்கு பேரு calcination. Roasting na in the presence of air. Roasting வந்து heating in the presence of air. Presence of air என்னது? Oxygen. Air நால என்னயா? Oxygen. So roasting is in the presence of air, whereas calcination is in the absence of air. Okay? But both are heating below the melting point of the metal. Don't forget this. Both roasting as well as calcination is below the melting point of the metal. Don't ever forget this.
Okay, so அதை பண்ண பிறகு you will get oxide of the metal. ரெண்டு விதமாவும் you will get oxide of the metal. Okay, so oxideல இருந்து metal எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி oxideல இருந்து metal கொண்டு வருவ? You want to remove oxygen. metal oxideல இருந்து metal வேணும்னா ZnO is metal oxide. அதுல இருந்து எனக்கு Zn வேணும். அப்ப என்ன பண்ணனும்? ஆக்ஸிஜனை தூக்கணும். ஆக்ஸிஜனை தூக்கணும்னா அதுக்கு பேர் reduction. What is reduction? Reduction is the removal of oxygen. What is reduction? Reduction வந்து அதுக்கு பேர் வந்து ஆக்ஸிஜனை ரிமூவ் பண்றது. So I will reduce to the metal. அதுக்கப்புறம் refining. ஏன்னா metal வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கும், impurities இருக்கும். So அதுக்கு பேர் தான் refining. Last step. Then you will get pure metal. அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை மறந்துடாதீங்க. Okay, if we get ZnCl2 means electrolysis. ஹர்ஷன், நீ நினைக்கிற மாதிரி எல்லா காம்பவுண்டும் நேச்சர்ல கிடைக்காதியா? Zn வந்து யூஷுவலா கார்பனேட் அண்ட் சல்ஃபைட் ஃபார்ம்ல தான் இருக்கும், மற்ற ஃபார்ம்ல கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ நீ நினைக்கிற மாதிரி எல்லா காம்பவுண்டுமே நேச்சர்ல வராது. ஜென்ரலா ஓர் வந்து இந்த கார்பனேட் அண்ட் சல்ஃபைட் தான் ரொம்ப காமன். ஓகேவா? சரி, ஓகே பசங்களா, அடுத்ததுக்கு போலாமா? ஸோ அனுராதா நல்ல கேள்வி கேட்கிறா. சூப்பர்யா, நீங்களாம் ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ அனுராதா கேட்குற கேள்வி வந்து, சார் ஏன் சார் கால்சினேஷனும் ரோஸ்டிங்கும் மெல்டிங் பாயிண்ட் கீழே பண்றாங்க? ஏன் மெல்டிங் பாயிண்ட் கீழே பண்றாங்க? ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் மேலே போயிட்டினா உருகிரும். உருகிட்டா அழுக்கும் இம்பியூரிட்டிஸும் தேவையில்லாத சேறு சகதி தேவையில்லாத இம்பியூரிட்டிஸும் நம்மளோட மெட்டலும் மிக்ஸ் ஆயிரும். ஏன்னா நீ எல்லாத்தையும் உருக்கிட்டினா எல்லாம் சேர்ந்துரும். உன்னோட வேலையே பிரிக்கிறது தானே, உன்னோட அப்ஜெக்டிவே பியோர் மெட்டலை வெளியெடுக்கணும். ஆனால் நீ சொல்றது பார்த்தா எல்லாம் கலந்துருமே, அப்போ ஒன்றும் பெரிய தலைவலி இல்லை. அதனால தான் யூ ஷுட் நாட் மெல்ட் இட், யூ ஷுட் ஹீட் இட் பிலோ த மெல்டிங் பாயிண்ட். வெரி குட் கொஸ்டின், காட் இட். ஸோ யா, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சியா? ஓகே, அடுத்தது மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டி. ஸோ மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டினா காப்பர், சில்வர் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ I'll write it down. So usually copper and silver are low reactivity metals. So அது வந்து usually sulfide ore. Sulfide ore நாலே roasting. Sulfide ore நாலே roasting தான். Sulfide ore வந்தாலே roasting தான். ஓகேவா? So I hope you guys got it. Roasting பண்ண பிறகு இங்க வந்து you will get oxide of metal. ஆனா இங்க டைரக்டா மெட்டலே வந்துரும். அதுக்கப்புறம் refining. மெட்டல் வந்த பிறகு ரிஃபைனிங். ஸோ மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டியில் இந்த ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் ஆயிரும், இந்த ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் ஆயிரும். அதுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி எல்லாமே சேம். ஓகே, டிட் யூ கைஸ் லவ் இட்? ஆசம்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஸோ இவ்வளோ ஒரு போரிங் விஷயத்தையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும் இஃப் யூ லேர்ன் இட் த ரைட் வே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாமா? ஸோ என்ரிச்மெண்ட் ஆஃப் ஓர்ஸ். ஸோ ஓர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓர். இப்படி தான் இருக்கும், நீ மண்ணை தோண்டி எடுக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். ஸோ அது இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் இம்பியூரிட்டிஸ், அழுக்கு, சேரு, சகதி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஓர்ஸ் when you mine it from the earth are usually contaminated. They are usually contaminated with large amounts of impurities. மண்ணு, சேரு, சாயில் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் கேங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவ் டு ப்ரொனவுன்ஸ் இட். ஹவ் டு ப்ரொனவுன்ஸ் இட்? கேங்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் த டர்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸ் ஸ்டிக்கிங் டு த ஓர். ஓகே, இப்போ எப்படி இதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபேக்ட்ரியில் அப்புறம் இந்த குவாரிஸ், மைனிங் இண்டஸ்ட்ரீஸில் ஹவு டு தே ரிமூவ் இட் பார்த்தீங்கன்னா, based on the physical and chemical properties of gangue and the ore. நம்மளுக்கு தேவை ore, gangue வந்து I want to remove it. So how do they do it?
அந்த physical chemical properties புரிஞ்சுப்பாங்க first. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. இப்போ ஓர் இருக்கு, அதுக்கு மேல மண்ணு சேர்லாம் ஒட்டிட்டு இருக்கு. இப்போ நான் எப்படி இதை பிரிப்பேன்? ரொம்ப சிம்பிள். நல்லா ஃபாஸ்டா தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஸ்ப்ரே அடிச்சாலே போதும். ஏன்னா மண்ணு சேர் இருந்தா if I take a jet spray and clean it, it will go away. That is one way of cleaning it, one way of separating ore and gang. பட் ஆனால் எல்லா தடவையும் இவ்வளோ சிம்பிளாக இருக்காது. சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக ஒட்டிகிட்டு இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கேங்கோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுப்பாங்க. அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு ஓரோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓரை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி கேங்குவை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து தே வில் செப்பரேட் இட். காட் இட்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஹோப் யூ கைஸ் காட் இட். வெரி குட் பசங்களா. ஸோ அதனால தான் ஐ ஹவ் டோல்ட் யூ திஸ். ரொம்ப நல்ல பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸோ மெட்டல்ஸ் லோ இன் தி ஆக்டிவிட்டி சீரீஸ். லோ இன் தி ஆக்டிவிட்டி சீரீஸ்னா என்னது? காப்பர், சில்வர், மர்க்குரி, இதெல்லாம் they are all metals low in the reactivity series. நான் என்ன சொன்னேன்? metals low in the reactivity series தான் என்னது? ஸோ இங்க இருக்கு பாரு, சல்ஃபைட் ஓர், ரோஸ்டிங், மெட்டல் ரிஃபைனிங். இதான் ஜெனரல் ப்ராசஸ். மெட்டல் லோ இன் த ரியாக்டிவிட்டி சீரீஸ்னா சல்ஃபைட் ஓர் இருக்கும், ரோஸ்ட் பண்ணணும், மெட்டல் வரும், ரிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். நல்லா பாரு. சல்ஃபைட் ஓரா, HGS is called cinnabar. Mercury sulfide, so it's called cinnabar. அதை நாம் எப்படி பண்ணுறோம்? I am roasting. Roasting na enadhu? Presence of air, presence of oxygen. I am heating it. So heating in the presence of air is called as roasting. Okay va? So heating வந்து air oda presence la panna adukku per dhaan roasting. சரியா? Sir, why all metals are present in oxide? இல்லையா? என்னையா சொல்ற ஜோயல் சாப்? எல்லா மெட்டல்ஸும் இல்லையா? ஜெனரலா அலுமினியம் தான் ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கும், பாக்சைட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எல்லா ஓருமே ஆக்சிஜன் ஓர் கிடையாது, புரியுதா? ப்ளீஸ், தட் இஸ் ராங். இங்க பாரு, ஓர் வந்து என்னது? சினபார். சினபார் இஸ் சல்ஃபைட், இட்ஸ் நாட் ஆக்சைடு. நான் ஹீட் பண்ண பிறகு ஆக்சைடு வருதுயா? இது நம்ம ஃபேக்டரியில் நடக்கிறது. இது நம்ம ஃபேக்டரியில் கிளீன் பண்றப்ப நடக்கிற விஷயம். ஓர் இப்படி இருக்காது. ஓர் இங்க இருக்கு. இங்க பாரு, முதல் ஸ்டெப்ல இருக்குது சல்ஃபைடு, புரியுதா? சோ இத மர்க்குரிக் ஆக்சைடு உருவாக்கின பிறகு திருப்பியும் நான் சூடு பண்ணுவேன், சூடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். சூடு பண்றப்போ இப்போ எனக்கு மர்க்குரி மெட்டல் தனியா வந்துருச்சு. மர்க்குரி மெட்டல் தனியா வந்த பிறகு அதை நான் பியூரிஃபை பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் ரிஃபைனிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிஃபைனிங். மெட்டல் இப்போ இது வெறும் மெர்க்குரி தான், ஆனால் இதுலேயும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ் ரிஃபைனிங். அதுதான் கடைசி ஸ்டெப். அவ்வளோதான், ரெண்டு ரியாக்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மர்க்குரி. டிட் யூ கைஸ் லைக் இட்? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட், சூப்பர். அடுத்தது வந்து என்னது? அகெயின் காப்பர் சல்ஃபைடு. ஸோ காப்பர் கூட இஸ் அ லோ ரியாக்டிவ் மெட்டல். ஸோ அதுக்கும் சல்ஃபைடு ஓர் வந்து சேம் ப்ராசஸ். ரோஸ்டிங். சல்ஃபைடு ஓர்னாலே ரோஸ்டிங், சல்ஃபைடு ஓர்னாலே ரோஸ்டிங், சல்ஃபைடு ஓர்னாலே ரோஸ்டிங். ரோஸ்டிங் என்னது? ஹீட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர், ஹீட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ தட் வில் கிவ் யூ காப்பர் ஆக்சைடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ இது வந்து there are two forms of copper. I hope you all are aware. So cuprous oxide, cupric oxide சொல்லுவாங்க. I hope you guys know that. Okay, so அது கேர்ஃபுல்லா இருங்க. Cu2O means it's in a different form. Carbon has valency +1. Okay, so please note that. அப்புறம் இந்த ஆக்சைடை திருப்பியும் ஹீட் பண்ணா with the ore you will get copper metal. Then இந்த மெட்டலை தனியா எடுத்துட்டு they'll use it for refining. They'll use this in the next step. They'll subject it to refining process. Okay va? So இந்த காப்பர் கிடைச்சிச்சா? அதான் நம்மளுக்கு வேணும்.
இந்த ஓர்லேருந்து நான் என்ன எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஓர்லேருந்து காப்பர் மெட்டல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எடுத்துட்டேனா, இதை எடுத்த பிறகு இதை நான் ரிஃபைன் பண்ண போறேன். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? பாக்சைட் வந்து அலுமினியம் ஓர் தானே சார்? ஆமா ஸ்ரேயா. நான் ஏன் பாக்சைட் சொன்னா, யாரோ ஒருத்தர் கேட்டான் எல்லா மெட்டலுமே ஆக்சைடு ஓர் தான் வருமா? இல்ல, அலுமினியம் தான் மேஜரா ஆக்சைடு ஓர். அந்த ஓருக்கு பேர் தான் பாக்சைட். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? ஸோ இப்போ சல்ஃபைட் கார்பனேட் ஓர். சல்ஃபைட்னா ரோஸ்டிங், கார்பனேட்னா கால்சினேஷன். மறந்துடாத. சல்ஃபைட்னா ரோஸ்டிங், ரோஸ்டிங்னா in the presence of air, air na oxygen. So roasting na heating in the presence of air. Sulfide ore roasting, carbonate ore calcination. Calcination is heating in the absence of air. inga paathiya oxygen apodla, inga oxygen apodla, ena sulfide only roasting in the presence of oxygen, calcination in the absence of oxygen or limited oxygen. Okay, I hope you guys got it. சந்தோஷமா பசங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சா? So when you roast, you will get oxide of that element. Zn தான் நமக்கு தேவை, அதோட ஆக்சைடு கிடைக்கும். கால்சினேஷன்லயும் அதே தான், Zn தான் எனக்கு தேவை, அதோட ஆக்சைடு கிடைக்கும். So இப்போ ஆக்சைட்லேருந்து மெட்டல் எப்படி கொண்டு வருது? இப்போ ஆக்சைட்லேருந்து எனக்கு மெட்டல் வேணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லி கொடுத்தனா? சொல்லி கொடுக்கலன்னு சொல்லாத. ஆக்சைட்லேருந்து எனக்கு மெட்டல் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு, சாட்ல சொல்லு சீக்கிரமா. வெரி குட் நிதிஷ் பிரபாகர், சூப்பர் யா நிதிஷ், கரெக்டா சொல்லியிருக்க, சூப்பர். என்ன பண்ணும்? ZnO Zn மாத்திரத்துக்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? ஹீட்டிங்கா? அதுக்கு பேர் என்னதுயா? ரிடக்ஷன். இட் இஸ் நாட் ஹீட்டிங், இட் இஸ் ரிடக்ஷன். ஹீட்டிங் வந்து லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான். என்னையா கவனிக்கிறீங்க? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரீஸ். ஹீட்டிங் வந்து லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் லைக் மர்க்குரி, காப்பர், சில்வர். Not for zinc. For zinc you need to do reduction. So அது எப்படி நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். அது எப்படி நடக்கும்னா, you have to use carbon. கோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம குடிக்கிற கோக் கிடையாது, கார்பன் தான் கோக்குன்னு சொல்லுவாங்க. So you reduce with the help of carbon. So அதான் அடுத்த ஸ்டெப். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டிஃபரன்சியேஷனை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட டீச்சர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு டிஸ்டிங்விஷ். ஓகே, ஸோ இது கேள்வி கேட்கப்பட ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங் இன்வால்வ்ஸ் ஹீட்டிங் ஆஃப் ஓர் lower than its melting point in the presence of air. இது வந்து in the absence of air. Okay, roasting most are sulfide minerals, sulfide ores. இது carbonate ores. ஓகேவா? அதுக்கப்புறம் roasting does not involve dehydration. ஆனா calcination அப்போ it will be dehydrated, that is moisture will be taken out. moisture வந்து ஃபுல்லா இழுக்கப்படும் வெளியே. ஆனா ரோஸ்டிங்ல அந்த மாதிரி மாய்ஸ்சர்லாம் போகாது. ஓகேவா? So during roasting large amounts of toxic waste is released. ஆனா calcination அப்போ வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். ஏன்னா calcination is for carbonate ores. So carbonate ores ஹீட் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். ஓகேவா? So I hope you guys are clear. So இதுதான் அடுத்த ஸ்டெப். நான் கேட்டேன்ல, அதாவது நம்ம ZnO லேந்து Zn எப்படி கொண்டு வருது? So we have ZnO, we have the zinc oxide. So அதுலேருந்து எனக்கு zinc வேணும். அப்ப என்ன பண்ணும்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணும். So I need to remove oxygen. So removal of oxygen is called as reduction. What is reduction? Reduction is removal of oxygen. So how do I remove oxygen? By using carbon, coke. இதுக்கு பேர் தான் கோக்குன்னு சொல்லுவாங்க.
So you use carbon coke to remove oxygen and it will be given out as carbon monoxide. Then you'll have pure metal. So in the metal எடுத்துட்டு போய் you will use refining process to purify it. ஏன்னா இந்த மெட்டல் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும், கொஞ்சம் impurities இருக்கும். So metal தனியா உருவிட்டு இதுக்கு அப்புறம் you refine it. Okay? சந்தோஷமா பசங்களா? Very good. Super, yeah. ரொம்ப happy. I'm glad you guys are loving it. So now, extraction of metals at the top of the activity series. அதாவது பயங்கர ரியாக்டிவ் ஆன மெட்டல்ஸ் எது? நம்மளோட சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம். ஸோ இதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணும்? எப்படி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது பார்த்தா எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ தே ஆர் ஆல் அப்டைன்ட் பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் பிகாஸ் they are all very reactive metals. ஓகேவா? so sodium, magnesium, calcium are obtained by electrolysis of their molten chlorides. என்னது? molten chlorides. For example, NaCl, MgCl2, CaCl2. so இந்த மாதிரி chlorides எடுத்துக்கிட்டு molten state கொண்டு போயிட்டு then we will use electrolysis. The electrolysis of these molten salts will give you these pure metals. புரியுதா? So metal will be deposited at the cathode. Cathode வந்து negative electrode. Cathode வந்து negative electrode, anode is positive electrode. Okay, electrolysisல ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும். ஒரு எலக்ட்ரோட் cathode, ஒரு எலக்ட்ரோட் anode. Cathode is negative, anode is positive. சரியா? So metals will be deposited at the cathode. Why? Because metals are positive charged. So positive charge will go to negative cathode. Non-metals, chlorine is negatively charged. That will be attracted to the anode because anode is positive. So cathode la metal will be deposited, anode la non-metal will be deposited. புரியுதா பசங்களா? Very good, very good. So aluminum எப்படி obtain பண்றாங்க? By the reduction, electrolytic reduction of aluminum oxide. Okay, aluminum is obtained by the electrolytic reduction of aluminum oxide. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சா? Very good பசங்களா, super super super. I am so glad you guys are all able to understand. வேற லெவல் பசங்களா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தாச்சு, எல்லா மெட்டல்ஸும் எப்படி அப்டெயின் பண்ணணும்னு பார்த்தாச்சு. கடைசி எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். சி எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு. புரியுதா? ஜோயல், நல்ல கேள்வி தான் நீ கேட்குற. ஸ்வேதா, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு, சோடியம், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம். புரியுதா? முடிஞ்சா அதை விட்டுரு. இப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வந்து கடைசி ஸ்டெப் ஆஃப் cleaning the metal. Okay, so நடு reactivity series, கீழ இருக்க reactivity seriesல நம்ம extraction of metals பார்க்கும்போது last stepல we got the metal. கரெக்டா? we got the metal. அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா we have to refine it further. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச மெட்டல் வந்து சுத்தமா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பியூரா ஆக்கிறதுக்கு we use electrolytic refining. இப்போ புரியுதா? ஸோ அது ரெண்டு தான் வித்தியாசம். பட் த ப்ராசஸ் இஸ் சேம். ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் அண்ட் யூ யூஸ் கரண்ட் டு பியூரிஃபை த மெட்டல். ஓகே, த ப்ராசஸ் இஸ் சேம் பட் த நேம் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் டாப் reactivity series metals and electrolytic refining is used for purifying the metal once you have extracted it. Did you get it? I hope I made it very clear. Got it? So இப்போ நம்ம முன்னாடி போலாம். So இப்போ மெட்டல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ல, இப்போ நான் காமிக்கிறேன் பாரு. இப்போ
இங்க பாத்தீல இந்த ஸ்டெப்ல ஜிங்க் ஆக்சைடு இருக்கு. ஜிங்க் ஆக்சைடுல இருந்து யூ காட் ஜிங்க் ஆக்சைடுல இருந்து ஜிங்க் வந்துருச்சு. ஸோ ஜிங்க் நம்ம கிடைச்சிச்சு. அப்ப இங்கே நிறுத்திடுவோமா? இல்ல. ஏன்? ஏன்னா இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் மெட்டல் தான், ஆனா நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும், நிறைய அழுக்கு இருக்கும். இங்க ஜிங்கா இருந்தாலும் இங்க நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ ஐ நீட் டு பியூரிஃபை இட். அதுக்கு தான் we use electrolytic refining. Okay, so electrolytic refining ஏன் யூஸ் பண்ணுவோம்? Because it is not very pure. They contain impurities which must be removed to obtain pure metals. Okay, so the method which is used for this is electrolytic refining. So metals purify பண்றதுக்கு method பேர் தான் electrolytic refining. Molten state நானது? Molten state means when you heat it and it is melting and hot, that is called as molten state. Okay, super. So அடுத்தது refining of metals. So impure metal is kept at the anode and pure metal is kept at the cathode. என்ன ஆகும்? impure metal வந்து anode வச்சிரு, pure metal ஓட thin strip cathode வை. So electrolytic process ஆரம்பிச்ச பிறகு, current pass பண்ண பிறகு இந்த pure metal எல்லாம் போய் cathode உட்கார்ந்துக்கும், பியூரா ஒன்று கிடைக்கும். ஆனா impurity எல்லாம் anode இருக்கும். ஸோ அது வந்து கரைஞ்சி தண்ணிக்குள்ள போய் செட்டில் ஆயிடும். அதுக்கு பேர் தான் anode mud. anode mud. இது வந்து கேள்வியை கேட்பாங்க. நான் படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸான கேள்வி 10th. வாட் இஸ் anode mud அப்படின்னு கேட்பாங்க. anode mudனா when you keep impure metal in the anode and pure metal in the cathode, the pure metal will pass and come and settle on the cathode, leaving only impurities on the anode. These impurities will settle down and collect at the bottom as mud. That is what we call as anode mud. Okay, so இப்போ நம்ம தெளிவா படிப்போம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன். சில பேர் கஷ்டமா புரியாம இருக்கலாம், நான் திருப்பி சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மெட்டல் நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு, அதுதான் இம்பியூரா இருக்கு. உண்மையா பொய்யா? இம்பியூரா இருக்கு. அதை பியூரிஃபை பண்ண நான் ஆசைப்படுறேன். என் கையில நிறைய ப்ராசஸ் பண்ண பிறகு எனக்கு மெட்டல் வந்துருச்சு. ஆனா இந்த மெட்டல் வந்து அழுக்கா இருக்கு, அவ்வளோ பியூரா இல்லை. இதை பியூரிஃபை பண்ண நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த அழுக்கு மெட்டலை ஆனோட்ல வைக்க போறேன். என்ன பண்ண போறேன்? இந்த அழுக்கு மெட்டலை ஆனோட்ல வைக்க போறேன். இத பியூர் மெட்டல் நான் ஆல்ரெடி தயாரிச்சிருப்பேன்ல, பியூர் மெட்டல், அதை கேத்தோட்ல வைக்க போறேன். பியூர் மெட்டலை கேத்தோட்ல வைக்க போறேன். இந்த அழுக்கு மெட்டல் என் கையில இருக்குல்ல, அதை ஆனோட்ல வைக்க போறேன். ஓகே, அண்ட் எலக்ட்ரோலைட்னா என்னது? இந்த சொல்யூஷன். எலக்ட்ரோலைட்னா இந்த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் should be a salt solution of that metal. For example, நம்ம வந்து we are purifying copper னு வச்சுக்கேன். நம்ம வந்து we are purifying copper னு வச்சுக்கேன். அப்போ எலக்ட்ரோலைட்னா என்னது? The solution which is present in this electrolysis process, that's called electrolyte. So அந்த electrolyte வந்து it is acidified copper sulfate. It is acidified copper sulfate. So always remember, the electrolyte should be a salt solution of that metal which you are extracting. The electrolyte should be a salt solution of that metal which you are extracting. So in the example, we are extracting copper. So the electrolyte is a salt solution of copper, which is copper sulfate. Super ah? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ ஆனோட் வந்து என்னது? ஆனோட் இஸ் இம்பியூர் காப்பர். நம்ம அழுக்கான காப்பர் கையில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆனோட்ல மாட்டிரு. நம்ம கையில் அழுக்கான காப்பர் வச்சுருக்கோம்ல, அதை ஆனோட்ல மாட்டிரு. ஸோ கேத்தோட்ல என்னது? கேத்தோட்ல ஐ வில் கீப் பியூர் காப்பர். பியூர் காப்பர் என்கிட்ட முன்னாடியே இருக்கும். நான் பியூரிஃபை பண்ணி புது காப்பர் வச்சிருப்பேன்ல, அந்த காப்பரை கேத்தோட்ல வை. ஓகேவா? ஸோ அப்படி வச்சினா
when you pass electric current, when I pass current and start the electrolysis process, pure copper will deposit on the cathode. Anode lende copper veliya vandu cathode la settle ஆகும். So anode lende irukka copper எல்லாம் cathode க்கு வந்து இந்த pure cathode பெருசாயிட்டே வரும். anode சிறுசாயிட்டே வரும். So anode ல மிச்சம் என்ன இருக்கும்? வெறும் அழுக்கு மட்டும் தான் இருக்கும். வெறும் அழுக்கு மட்டும் தான் இருக்கும். So அந்த அழுக்கு மட்டும் இருக்கும். காப்பர் எல்லாம் வெளியே வந்துரும். காப்பர்லாம் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு வந்துரும். அழுக்கு மட்டும் ஒட்டிட்டு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் கீழே செட்டில் ஆகி இப்படி கலெக்ட் ஆகுது பாத்தியா? அதுக்கு பேர் தான் ஆனோட் மட். வேற லெவலா? Did you guys love it? சூப்பரா? சந்தோஷனா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயர். இளங்கோ 11க்கு நான் ஐ டோல்ட்ல நான் நாளைக்கு எடுக்கிறேன்யா மோஷன் இன் அ பிளேன் கம்ப்ளீட்டா. இன்னைக்கு நான் இவங்களுக்கு எப்படி எடுத்தனோ உங்களுக்கு கண்டிப்பா நான் நாளைக்கு பண்றேன், கவலைப்படாதீங்க சரியா? ஆனோடைசிங் வந்து ஹர்ஷதா நம்ம வந்து ரஸ்டிங் ஆஃப் அயர்னை ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஆனோடைசிங் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயர்ன் வந்து துரு பிடிக்கும்ல, அந்த துரு பிடிக்கிறத நிறுத்துறதுக்காண்டி பண்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம் கடைசியில். ஓகே, கிளியரா பசங்களா? சந்தோஷமா எல்லாருக்கும்? ரொம்ப சந்தோஷம், வேற லெவல். வெரி குட் ஜாப் கைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ த soluble impurities go into the solution whereas the insoluble impurities settle down at the bottom of the anode and are called as anode mud. ஸோ impuritiesல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து தண்ணியில் கரையிற impurities, இல்ல இந்த எலக்ட்ரோலைட்ல கரையிற impurities, இல்ல insoluble impurities. ரெண்டு வகை. ஒன்னு soluble impurities, ஒன்னு insoluble impurities. அந்த ஆனோட்ல இருந்து இந்த மாதிரி ரெண்டு வகையான impurity வரும். ஒன்னு வந்து கரைஞ்சிரும், ஒன்னு வந்து அப்படியே கீழே செட்டில் ஆகும். அந்த இன்சால்யூபிளா இருக்க impurities கீழே செட்டில் ஆகி நிக்குதுல, தேங்கி நிக்குதுல, அதுக்கு பேர் தான் ஆனோட் மட். ஓகேவா? வெரி குட். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். லாஸ்ட் டாபிக் பசங்களா, முடிச்சிடலாமா? ஸோ ஆல்ரெடி 2 hour எடுத்துட்டேன்யா, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எனக்கும் தொண்டை ஆல்மோஸ்ட் அவுட்டு, ஆனால் இட் வாஸ் குட். ஐ லைக்ட் இட். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கயா, உங்கள் ஸ்கூல், உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ கடைசி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோஷன். ஓகேவா? ஸோ கரோஷன்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம வந்து சைக்கிள், நம்மளோட செயின், நம்மளோட வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாம் துரு பிடிக்கும். ஏன் துரு பிடிக்குது? எதனால துரு பிடிக்குது? எப்படி அதை தடுக்கலாம்? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் ஆரம்பிக்கலாமாயா? மசேனு, திஸ் இஸ் அ தமிழ் சேனல், தட்ஸ் வை ஐ எம் டாக்கிங் இன் தமிழ். ஓகே, I have another channel where I talk in English. Please check that out. But here we talk only in Tamil, man. I hope that's all right. Okay, so ஆரம்பிக்கலாம். So துரு பிடிக்கிறதை எப்படி நிறுத்துறது, துரு பிடிக்கிறதுனா என்னது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, so corrosion na the actual meaning is degradation of a metal. Okay, metal அதோட தூய்மை, அதோட பியூரிட்டியை லூஸ் பண்றது. ஓகேயா? ஸோ கரோஷன் இஸ் நத்திங் பட் டீக்ரடேஷன் ஆஃப் யுவர் மெட்டல் வித் டைம். ஸோ அது பல காரணத்தினால நடக்கலாம். ஆனால் நம்ம மெயினாக we are going to look at rusting, which is nothing but degradation in the presence of air and water. சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம்யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ரஸ்டிங் எதனால ஆகுதுன்னா, ஒரு அயர்ன் ஆப்ஜெக்டை தண்ணி மற்றும் வாட்டர், ஏர், இந்த ரெண்டு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா ரஸ்டிங் கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ ஒரு அயர்ன் ஆப்ஜெக்டை தண்ணி, தட் இஸ் ஏர் அண்ட் வாட்டர், மாய்ஸ்சர் அண்ட் ஏர், இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா துரு பிடிக்கும். ஓகேவா? டிட் யூ கைஸ் கெட் இட்? ஸோ அதை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல் டெஸ்ட் டியூப்ல நம்ம தண்ணியும் வச்சிருக்கோம், காத்தும் வச்சிருக்கோம்.
அப்புறம் அயர்ன் நெயில்ஸ் வச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக துரு பிடிக்கும். ஆனால் ரெண்டாவது ரோஸ்டிங் இல்லையா, ரஸ்டிங், ஆர்யூஎஸ்டி, ரஸ்ட். ஓகே, ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனால் ஏரும் வாட்டரும் தே ஆர் செப்பரேட்டட் வித் அ லேயர் லைக் ஆயில். ஏர் இஸ் நாட் dissolved in water. ஏர் தனியா இருக்கு, தண்ணி தனியா இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்கு. ஸோ இங்க ரஸ்டிங் நடக்குமா நடக்காதா? நடக்காது. ஏன் ரஸ்டிங் நடக்காது? ஏன்னா ரஸ்டிங் நடக்கணும்னா எனக்கு காத்தும் தேவை, தண்ணியும் தேவை, ரெண்டும் இருக்கணும். ஐ நீட் ஏர், ஐ நீட் மாய்ஸ்சர். போத் should be present together. தனித்தனியா கிடையாது. ஓகேவா? ரெண்டும் இருந்தாதான் ரஸ்டிங் நடக்கும். ஸோ அடுத்ததுல பாரு, தண்ணி இல்லை, வெறும் ட்ரை ஏர். தண்ணி இல்லாம வெறும் ஏர் இருந்தாலும் ரஸ்டிங் நடக்காது. So rusting will not happen only in the presence of air. Rusting will not happen only in the presence of water. It will happen when both are present. சரியா? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இங்க என்ன பால்ஸா போட்டிருக்காங்க? It is anhydrous calcium chloride. Anhydrous calcium chloride எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க? It will absorb moisture. It will absorb moisture to keep it dry. To keep it dry. Because when it is dry, rusting will not happen. சரியா பசங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சா? Very good. Correct கோபி. கோபி கரெக்டா சொன்ன கோபி. சூப்பர். புரிஞ்சா? ஸோ அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எப்படி நம்ம கரோஷனை தடுக்கலாம்? இந்த மாதிரி ஆயில் பைப்லைன்ஸ்னா பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி, பல கோடி மதிப்புள்ள ஆயில் பைப்லைன்லாம் துரு பிடிச்சா நல்லா லாஸ் ஆயிரும், பாக்கெட்ல ஓட்ட வந்துடும். ஆயில் இண்டஸ்ட்ரிலாம் நம்ம பல கிலோமீட்டர் அர்த்துக்குள்ளேருந்து ஆயில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆயில் பைப்லைன் துரு பிடிச்சி உடஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அதனால அங்கே என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக துரு பிடிக்காம பார்த்துக்கணும். துரு பிடிக்காம எப்படி பார்த்துக்கிறது? அதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். How to prevent corrosion? You can prevent corrosion by these 5 methods. First, galvanizing, making alloy, oiling, greasing and painting. Okay? Sir, why calcium chloride is used? Arundhati, calcium chloride na CaCl2. CaCl கிடையாது, தப்பா சொல்லாத. கால்சியம் குளோரைட்னா CaCl2. ஓகேவா? ஸோ ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல anhydrous calcium chloride will absorb moisture to keep the air dry. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மூணாவது டெஸ்ட் டியூப்ல ட்ரை ஏர் தான் இருக்கணும். ட்ரை ஏர் இருக்கணும்னா மாய்ஸ்சர் எல்லாம் வரவே கூடாது. ஸோ அதை அந்த கால்சியம் குளோரைட் அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல we use that. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். galvanization-னா என்னது? we paint a layer of zinc coating கொடுப்போம். ஓகேவா? ஒரு லேயர் ஆஃப் ஜிங்க் நம்ம கொடுத்தா அதுக்கு பேர் தான் galvanization. அது மூலமா இந்த கரோஷன் ரஸ்டிங்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, greasing oilingனா you apply a layer and remove contact between the metal and air. இந்த ஆயிலிங்கும் greasing பண்றனால you will cut the contact of metal with air. இப்போ என் மெட்டல் வந்து காத்தோட தொட்டுட்டு இருக்குல்ல, மெட்டலும் காத்தும் தொட்டுட்டு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஒரு லேயர் நான் போட்டுருவேன். அதுக்கு நடுவில் ஆயில் தடவி விட்டுருவேன், இல்லை கிரீஸ் தடவி விட்டுருவேன். ஸோ அப்போ மெட்டலுக்கும் ஏருக்கும் கான்டாக்ட் போயிடும். அப்போ கரோஷன் நடக்காது. புரியுதா? பெயிண்டிங் இஸ் அப்ளைங் எ லேயர் அகெயின். யூ பெயிண்ட் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ எல்லாமே ஈஸி. ஸோ இதில் புதுசாக ஒன்று கற்றுக்கிறது வந்து மேக்கிங் அலாய்ஸ். அதை பற்றி நம்ம படிப்போம். ஓகே, ஸோ galvanization is what? It is a method to protect steel and iron by coating a thin layer of zinc. ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் அயர்ன் ஆப்ஜெக்ட்ஸை
நம்ம அதுக்கு மேலே ஜிங்க் லேயர் தடவி விடுவோம். we will coat zinc layer. okay, so zinc layer தடவின பிறகு it will be prevented, rusting will be prevented. last one, alloy. alloy na enadhu? alloy na it is the mixture of two or more metals. alloy na enna ரெண்டு மூணு மெட்டலை கலந்து செய்யற ஒரு புது மெட்டல், ஒரு புது காம்பவுண்ட். ஓகே, ஸோ அலாய்னா ரெண்டு மூணு மெட்டல்ஸை உருக்கி மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு மெட்டீரியல் தயாரிப்போம், அதுக்கு பேர் தான் அலாய். அலாய் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப காமன். நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்க கத்தி, யார் யார் வீட்டில் கத்தி இருக்குது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எல்லார் வீட்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி தானே? எல்லார் வீட்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி தானே? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் அன் அலாய். அது வந்து ஒரு மெட்டல் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டைரக்டா பீரியாடிக் டேபிள்ல இருக்கா? பீரியாடிக் டேபிள்ல இருக்குது என்னது? அயர்ன், ஜிங்க், அதெல்லாம் பீரியாடிக் டேபிள்ல இருக்க மெட்டல்ஸ். ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு பீரியாடிக் டேபிள்ல இருக்கா? இல்லையே. அப்ப அது என்னது? அதுக்கு பேர் அலாய். அலாய்னா என்னது? இட் இஸ் a mixture of two or more metals to form a new, better or more beneficial material. Okay, so alloy is a homogeneous mixture of two or more metals or a metal and a non-metal. Okay, it is prepared by first melting the primary metal and then dissolving the other elements in it in definite proportions. It is then cooled to room temperature. So எல்லா அலாய்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிரைமரி மெட்டல் இருக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பிரைமரி மெட்டல் வந்து அயர்ன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்க ஃபஸ்ட்டு அயர்னை நம்ம உருக்குவோம். அயர்னை உருக்கி நல்லா டிசால்வ் பண்ண போகிறோம் மற்ற எலிமெண்ட்ஸை. ஓகே, ஃபஸ்ட்டு அயர்னை உருக்கிடுவோம். அயர்னை உருக்கிட்டு மற்ற அடிஷ்னல் எலிமெண்ட்ஸை வில் ஆட் டு இட் அண்ட் கீப் mixing it and then let it cool down. அப்போ you will get stainless steel alloy. alloy ஏன் நமக்கு தேவை? ஏன்னா alloy வந்து துரு பிடிக்காது. alloy வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து துரு பிடிக்காது. இப்போ நீனே யோசிச்சு பாரு, உன் வீட்டில் அவங்க அம்மா வந்து கத்தி வச்சு வெட்டுறாங்க, ஆனியன், வெங்காயம், தக்காளிலாம் வெட்டிட்டு சும்மா அப்படி வெளியே வச்சுட்டு போகிறாங்க. மத்தியானம் சமைச்சிட்டு நைட் வந்து பார்க்குறப்ப துரு பிடிச்சிருந்தா கடுப்பாவதா ஆகாதா? ஓகே, நைட்டு மத்தியானம் சமைச்சிட்டு கத்தியை வெளியே வச்சுட்டு போயிட்டு நைட்டு திருப்பி வரப்ப கத்தி வந்து துரு பிடிச்சிச்சுன்னா won't you get irritated? அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அவ்வளோ நல்லது. அது வந்து துரு பிடிக்காது. ஏன்? ஏன்னா அது வந்து ஒரு அலாய். அலாய் வந்து நான் என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குன ஒரு மெட்டீரியல். ஓகே, ஸோ அதுதான் அலாய். How can making alloys prevent corrosion? Alloying is a very good way of improving the properties of materials. Iron is most widely used metal, but it is never used in pure state. Iron யாருமே பியூரா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அயன் வந்து நிக்கல் அண்ட் குரோமியம் ஓட மிக்ஸ் பண்ணா you will get stainless steel which is hard and does not rust. ஸோ அயன் வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நிக்கல் அண்ட் குரோமியமோட கலந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உருவாக்கி அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் இட் வில் நாட் ரஸ்ட். தட் இஸ் தி அட்வான்டேஜ். சரியா? தட்ஸ் அபவுட் இட் பசங்களா. அவ்வளோதான்யா இன்னைக்கு கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் கிளாஸ். 2 hour எனக்கு வாய்ஸே போயிடுச்சு. I hope you guys liked it. Okay, pure iron is very soft, sir. Yes, Varshan, it's a bit soft. It is not hard. Pure iron is not very hard. Adu kude one of the reason why we make alloys. Okay, so that's about it பசங்களா. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடு, ஸ்மாஷ் தட் லைக் பட்டன், அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
அண்ட் மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அங்கே தான் நான் வந்து நம்மளோட பிடிஎஃப் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? அங்கே தான் நம்மளோட பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம செக் இட் அவுட். ஓகே, ஸோ வீக் குவிஸ் இருக்கு. செக் அவுட் த வீக் குவிஸ் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் கோர்ஸஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணுனா நீங்கள் செக் பண்ணலாம். இந்த வீடியோ கீழவே இருக்கு. 10th வேதாந்துல கோர்சஸ் இங்கிலீஷில் நடக்கும். என்டிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் கூட போயிட்டு இருக்கு. அப்படி யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணலாம். என்டிஎஸ்சி வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், ரொம்ப நல்ல எக்ஸாம். அப்படி உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் செக் இட் அவுட். சரியா? வெரி குட். ஸோ டெலிகிராம் குரூப் வந்து இங்கே இருக்கு பார். ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ அந்த டெலிகிராம் சேனல் மறக்காமல் சேர்ந்துருங்கய்யா. ஏன்னா அங்கே தான் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா share it to your friends and message, comment down in the video. Okay, very good. All the best. Love you all. Bye bye.